இது இல்லாம போறதுக்கு முன்னாடி வெளியில இருந்தது சொல்ல. அதான் தொல்காப்பியம். ஆமா, இது இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்லையா? தமிழ் வெற்றி வரலாறு 5 ரகம். வணக்கம். ஆன்லைன் பிள்ளைகளுக்கு குரல் கேக்குதாமா? வணக்கம் கேக்குதுங்க. நல்லது. நண்பர்களே, புதிய மாணவர்கள் ரொம்ப பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வரவேற்பு. வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுத்துக்கும் நம்ம ஓரியன்டேஷன் கிளாஸ் போன வாரத்துல போட்டிருந்தோம். இலவச அறிமுக வகுப்பு போட்டோம். அதனுடைய வீடியோ உங்களுக்கு அட்மின் வந்து ஷேர் பண்ணுவாங்க. வாங்க, அட்மின் ஷேர் பண்ணுவாங்க. அட்மின் வந்து ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு சின்னதா வேகமா நான் இதை பத்தி அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தொல்காப்பியம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழி வரலாறு, லிங்குஸ்டிக் ஹிஸ்டரி அப்படிங்கிற அந்த சிலபஸ் காப்பி எடுத்து வந்தோம் இல்லமா, ஒரு 10 அதுல ஆளுக்கு ஒண்ணு புதுசா வந்துருக்கு. மொழி வரலாறு அப்படிங்கிறது என்னன்னா, இலக்கிய வரலாறு என்பது ஒரு காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்களை பத்தி பேசுறது இலக்கிய வரலாறு. மொழி வரலாறு என்னன்னாக்கா, ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய பெயர் சொற்கள், வினை சொற்கள், நம்ம சின்ன வயசுல 10வது வரைக்கும் படிச்சிருக்க கிராமர் தான், அதெல்லாம் வர்றது மொழி வரலாறுன்னு பேரு. இதற்கு அடுத்ததாக தமிழ் இலக்கிய வரலாறு, ஓரியன்டேஷன் கிளாஸ்ல நம்ம நடத்திருக்க மாதிரி 6 காலகட்டங்களாக தமிழ் இலக்கியம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், பிற்கால சோழர் காலம், சிற்றிலக்கிய காலம், தற்காலம். எழுத வேண்டும். உங்க பேர் என்ன தம்பி? கரெக்டான டைம் தான் வந்திருக்கீங்க. இப்பதான் தொடங்கி இருக்கு. ஒன்றும் பயப்பட வேண்டாம். எல்லாமே நிதானமா சொல்லித்தரோம். ஒன்றும் பயப்பட. அதனால வந்து 6 காலகட்டங்களாக இலக்கியங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த காலகட்டத்தில் எந்த இலக்கியங்கள் வந்ததுன்றது இன்னைக்கு புதுக்கவிதை வரையில நம்ம படிக்கிறதும் இந்த பகுதிக்கு பேர். அடுத்ததாக ஒப்பிலக்கியம் ஆய்வு. மாத்திரம் ஒப்பிலக்கியம் ஜூம்ல உள்ள லெட்டின் பண்ணிருப்பாங்க. அதனால அடுத்ததாக ஒப்பிலக்கியம் திறனாய்வு. 2 இலக்கியங்களை எப்படி கம்பேர் பண்றது, ஒரு புத்தகத்தை எப்படி திறனாய்வு மதிப்பீடு பண்றதுன்றதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கு. நாட்டுப்புறவியல், நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கிற நாட்டுப்புற பாடல்கள், அதுல இருக்கிற பழமொழிகள், விடுகதைகள், இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நிறைவா தமிழர்களுடைய பண்பாட்டு வரலாறு. ஒரு இலக்கியத்தின் வழியா சங்க காலத்துல தமிழர்களுடைய உணவு, உடை, இருப்பிடம் எப்படி இருந்தது, அப்புறம் பின்னாடி வர வர நம்ம கிட்ட எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, கோயில் வந்தது, வழிபாடு வந்தது, வழிபாட்டு பாடல்கள் வந்தன, இந்த மாதிரியான விஷயம். இதான் ஓவராலா ஃபர்ஸ்ட் பேப்பருடைய சிலபஸ். புதுசா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 3 வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. 3 நாள் நான் போன வாரத்துல வீடியோ வச்சு ஹைலைட் வச்சு இது எடுத்து வந்துட்டேன். அந்த ஸ்டிக்கர் பேப்பரும் எல்லோ ஷீட்டும் எடுத்து வந்தேன். அது கூட உணவு மட்டும் எடுத்து. உங்களுக்கு புதுசா ஆஃப்லைன்ல வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்து, இன்னைக்கு வந்து ஒரு 8:30 8:35 8:45 நிகழ்ச்சி முடிஞ்சிடும். வகுப்பு இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி முடியும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல வந்திருக்க பிள்ளைகளுக்கு, ஆன்லைன் பிள்ளைகள் கோவப்படக்கூடாது. ஆஃப்லைன்ல வந்திருக்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உணவு இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்கு. அதில் இங்கே நீங்க டிஃபன் சாப்பிட்டு. ஆமா, டிஃபன் ஒண்ணு கரெக்டா. நான் எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஐயா எப்போ வேணாலும் திருந்திருவாருமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே. நம்ம தம்பி கரெக்டா வந்துட்டாரு, சஞ்சய். 6:40 வந்து வெளியில உட்கார்ந்துருந்தார். அதனால திமுக எல்லாம் தெரியும், ஐயா 10 நிமிஷம் லேட்டா தான் வருவார். அப்போ ஒட்டுமொத்தமா இந்த முதல் தாள் என்பது நமக்கு தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு.
ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செகண்ட் பேப்பருக்கு புத்தகங்கள் தந்திருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு புத்தகம் தரல. வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மிக 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 குறை. மொத்தமாவே ஒரு 80ல இருந்து 120 கேள்விகள். கோவர்ஸ் இருக்கவங்க வர்றவங்களை லெட்டின் பண்ணிக்கிட்டே வந்து, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான கேள்விகள் ரொம்ப 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 குறைவு. நீங்க ஒரு 80ல இருந்து 90 கேள்விக்கு விடை எழுதி பார்த்துட்டீங்கன்னா போதும், அதே கேள்விதான் ரிப்பீட் ஆகும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, நீங்க எழுதுற விடைக்கும் பக்கத்துல உட்கார்ந்துருக்க நீங்க எழுதுற விடைக்கும் வேறு வேறு விடைகள் தர முடியும். அதை நம்ம கத்துக்கணும். சிறுகதைகள் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், புதிய பித்தன் சிறுகதை, லாத்தா ராமாமிர்தம் 2-3 கதைகள் நீங்க எடுக்கிறீங்கன்னா, உங்க பக்கத்திலேயே ஃப்ரெண்டா இருந்தாலும் அவரை வேற புத்தகங்கள் படிக்க சொல்லி வேற கதைகள், ஏன்னா 1,00,000 கதைகள். புதினங்கள் கேட்டாங்கன்னா நீங்க ஒரு விடையும் நீங்க ஒரு விடையும் எழுது. புரியுதுங்களா? நாடகங்கள் கேட்ட, இதுதான் ஃபர்ஸ்ட் பேப்பருடைய சிறப்பு. ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து கட்டுரைகள் கிடைக்கிறது. நாமளே ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸ்னுடைய விடைகள்லாம் நம்ம தரோம், ஜெராக்ஸ் போட்டு ஸ்கேன் பண்ணி. அதையே நீங்க பார்க்க கூடாது. முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, அது நீங்க பார்க்கவே கூடாது. அந்த பக்கம் போகாதவங்க நல்லவங்க. அந்த விடைத்தாள் பக்கமே போகாம நீங்களே முயற்சி பண்ணும்போது யூனிக்கா கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் அங்க உங்களுக்கு புதுசா இருக்க மாதிரி தெரியும், அது மட்டும் எடுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பேப்பருடைய சிறப்பு என்னன்னா, கேள்விகள் 90ல இருந்து 120 கேள்விதான். நீங்களே நம்ம வினாக்கள் இவ்வளவுதான் புத்தகம் போட்டிருக்கோம்ல, செகண்ட் பேப்பர்ல புதிய கேள்விகள் மாத்திருப்போம், ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மாத்திருப்போம். இது ஃபர்ஸ்ட் பேப்பருடைய மிக சிறப்பு, மிக எளிமை. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மேத்ஸுக்கு போடுற மாதிரி நல்ல மார்க் போடுவாங்க. வினையாளனையும் பெயர்னு கேட்கறாங்கன்னா, வினையாளனையும் பெயர் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதுறீங்க. படித்தவன், ஓடியவன், விழுந்தவள், எழுந்தவள்னு எழுதுறீங்கன்னா, அது வெரைட்டியா எழுத கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆண் பால்ல ஒண்ணு, பெண் பால்ல ஒண்ணு, பலர் பால்ல ஒண்ணு. படித்தவன் ஆண் பால், எழுதியவள் பெண் பால், ஓடுகின்றவர்கள் பலர் பால். இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க புரிஞ்சுட்டு எழுதுறீங்கன்னு அர்த்தம். முழு மார்க் போடுது இலக்கம். அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய வினாக்கள் ரொம்ப 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 குறைவு. அடுத்த மேக்சிமம் 120 கேள்விகள் தான் கேட்கும். ரிப்பீட்டடா கேள்விகள். இலக்கிய வரலாறு அப்படின்னாக்கா, களப்பிரர்கள் காலத்தினுடைய அற இலக்கியங்களை பத்தி கேள்வி கேட்காம கேள்வித்தாலே இருக்க. மாத்தி மாத்தி ஏதாவது 15 கீழ்கணக்கு நூல்னு சொல்லுவாங்க, களப்பிரர் காலம்னு சொல்லுவாங்க, இருண்ட காலம்னு சொல்லுவாங்க, நீதி நூற்காலம்னு சொல்லுவாங்க, 15 கீழ்கணக்கு, இப்படி பல பெயர்கள் அந்த காலகட்டத்துக்கு இருக்கு. அதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே, பல்லவர் கால கட்டிடக்கலையோ அல்லது சோழர் கால கட்டிடக்கலையோ கேட்காம கேள்வித்தாள் இருக்கவே இருக்காது. இதழியல் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்காம, பிள்ளைகள் யாராவது தெரியாம மைக் ஆன் பண்ணாங்கன்னா, கோகோஸ் இருக்கிறவங்க அவங்க மைக்கை நிறுத்த முடியும். அவங்க பேசுறதுக்காக ஆன் பண்ணாங்கன்னா விடுங்க. கொஞ்ச நேரம் தெரியாமலே ஆன் பண்ணி இருந்துச்சுன்னா மைக் ஆஃப் பண்ணி. அப்போ இதழியல்ல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே உண்டு. நாட்டுப்புறவியல் இருந்து 2 கேள்வி உண்டு. அது இப்பவே நீங்க விட எழுத முடியும். பழமொழிகளை பத்தி கேட்பாங்க, விடுகதைகளை பத்தி கேட்பாங்க, நாட்டுப்புற பழக்க வழக்கம். அதெல்லாம் நீங்க படிக்காமலே உங்க கிராமத்துல இருந்து எடுத்து எடுத்தது நல்லா. ஆனா இப்ப முதல் காலம் நம்ம எப்படி தொடங்க போறோம், அதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப. முதல் கால்ல நமக்கு தொல்காப்பியம் இருக்கிறது. தொல்காப்பியத்துல இருந்து நம்ம தொடங்க போறோம். இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியம் இங்க கொடுக்குறாங்க பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த தொல்காப்பியம் தொடர்பான வினாக்கள்னு நம்ம தொகுத்தோம்னா யூபிஎஸ்சி ஒரு கேள்வி போட்டுக்கிட்டே இருக்காங்க. தொல்காப்பியத்தினுடைய அமைப்பும் சிறப்பும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, குறிச்சுக்கோங்க. எப்பவுமே எந்த புத்தகமும் படிக்கும் போது அதுல நம்ம எந்த கேள்விக்காக படிக்கிறோம்ன்றத சொல்லிட்டு தான் புத்தகத்தை படிப்போம். படிச்சு முடிச்சிட்ட பிறகு கேள்வி கேட்டனா நீங்க பயந்துருவீங்க, ஐயா நான் கவனிக்கவே இல்லையா. தொல்காப்பியத்துல அடிக்கடி கேட்கப்படுகிற கேள்வி எதுனா, தொல்காப்பியத்தின் அமைப்பும் சிறப்பும். துணைப்பாட கையேடு அண்ணாமலை தான் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கிறார். எனக்கு தெரியும் மறந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு பாரு நினைக்கிறேன், பையன் மாத்தி எடுத்து பார்த்தீங்களா. தொல்காப்பியத்தின் அமைப்பும் சிறப்பும் குறித்து எழுதுக. பொதுவா அமைப்பும் சிறப்பும் போட்டா போதும். இரண்டாவது இங்கிருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்கு. அகத்திணை புறத்திணை பொருத்தப்பாடு. பொருத்தப்பாடு என்பதற்கு இந்த பொருள். பொருத்தம் ரெண்டு எப்படி பொருந்தி போகிறது. அந்த அந்த ரூப் போட்டீங்கன்னா பொறுமைன்னு வந்துடும். அதனால அகத்திணை புறத்திணை பொருத்தப்பாடு. மூணாவது யூபிஎஸ்சி அடிக்கடி கேட்கிற கேள்வி,
2 கேள்விகள் சொல்றேன். ஒன்னு தொல்காப்பியத்தின் அமைப்பும் சிறப்பும், இன்னொன்னு அகத்திணை புறத்திணை பொருத்தப்பாடு. 3வது கேள்வி தொல்காப்பியர் கூறும் இலக்கிய வகைகள். தொல்காப்பியர் கூறும் இலக்கிய வகைகள். தொல்காப்பியர் கூறும் இலக்கிய வகை. இந்த 3 கேள்வியை யூபிஎஸ்சி அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆனா தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு என்னன்னா, தொல்காப்பியத்தை பத்தி நான் ஒரு வீடியோ அகாடமி தொடங்கின புதுசுல 7 வருஷம் முன்னாடி பேசி ரொம்ப லீனா சின்ன பையனாட்டம் இருப்பேன். இப்ப இருக்கிற மாதிரி டயட்ல எல்லாம் நான் இல்ல. லீனா ஈவில இருந்து வந்த புதுசு. அந்த வீடியோ ஒரு 50,000 பேருக்கு மேல பார்த்திருக்கிறாங்க. அந்த வீடியோ ஒரு 18 நிமிஷம் ஓடும். நீங்க பாத்துருக்கீங்களா தம்பி? சஞ்சய் பார்த்திருக்காரு. அவருக்கு டைம் இருக்கு, நமக்கு எல்லாம் டைம் இல்லை. அதனால நீங்க அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க. ஐயா ஒரு சந்தேகம். சொல்லுங்க தங்கம். ஐயா தொல்காப்பியர் அகத்திணை பொருத்தனை ஒப்பீடுங்கிறதுக்கும் பொருத்தம் பாட்டுங்கிறது 2 ஒண்ணு தானங்க? 2 ஒண்ணு. ஒப்பீடுன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க புத்தகத்துல. ஒப்பீடு என்பது பொருத்தப்பாடு என்பது ஒண்ணுதான். ஆனா ஒரு தடவை யூபிஎஸ்சி என்ன பண்ணாங்க, 2த்துக்கும் உள்ள வேறுபாடுகள்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. அகத்திணைக்கும் அது ரொம்ப பொதுவான கேள்வி, இந்த 7ல வராது. அது என்னென்னன்ற நான் உங்களுக்கு சொல்லுவேன். அகத்திணைனாக்கா பெயர் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. புறத்திணைனா கட்டாயமா பேர் சொல்லுவாங்க, மன்னனுடைய பேர் சொல்ல. அது வேறுபாடு. அந்த கேள்வியை நம்ம ஒரு புத்தகம் முடிஞ்ச உடனேவும் யூபிஎஸ்சியினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணும். தொல்காப்பியம் ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம படிச்சுட்ட உடனே தொல்காப்பியம் தொடர்பான வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, ப்ரீவைக்கு, அது எல்லாத்துக்கும் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த புத்தகத்துக்கு போகும். ரைட்டுங்களாமா? இப்போ நம்ம தொல்காப்பியம் ஏன் தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கிற முதல் நூல். அத வரி எழுதி கிடைக்கிற என்பதை பாக்ஸ் போட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்ஜெக்டிவ், பெயர் உரி சொல்ல. தொல்காப்பியம் தமிழின் முதல் நூல் என்று சொல்லக்கூடாது. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கிற முதல் நூல். ரொம்ப முக்கியமான சொல்ல. அப்போ ஏன் அப்படி? தொல்காப்பியருக்கு முன்னாடி சில 10 இலக்கண நூல்களும் நூற்றுக்கணக்கான இலக்கிய நூல்களும் இருந்திருக்கு. நியூ அட்மிஷனாமா? பரவாயில்லையம்மா. புதுசா ஃபீஸ் கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கோங்க. அட்மின் சொல்லுங்க, அண்ணனுக்கு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா பவுன் அவரு அதெல்லாம் அதிகமா காசு வச்சிருக்காரு, குறைச்சு. தொல்காப்பியம் தொல்காப்பியர் 250க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, என்மனார், மொழிமனார், என்ப, மொழிப, இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ரெஃபரன்ஸ் புக்ஸா they have already been told in some books. எல்லாரும் சொல்லிட்டாங்க, மொழிந்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவருக்கு முன்னாடியே எழுத்துக்களை பத்தி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. தனித்தனியா சொல்லியிருந்தாங்க. ஓலைச்சுவடி காலம் தானே, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்க புத்தகங்கள் மாதிரி கற்பனை பண்ண முடியாது. எழுத்துக்களை பத்தி மட்டும் ஒருத்தர் இலக்கணம் எழுதியிருந்தார், இன்னொருத்தர் சொல்ல பத்தி மட்டும் எழுதியிருந்தார், இன்னொருத்தர் பொருள் இலக்கணமா இருக்கிற குறிஞ்சி முல்லையை பத்தி எழுதியிருந்தார், இன்னொருத்தர் யாருன்னு தெரியல நமக்கு. அதெல்லாம் அந்த புத்தகங்கள்லாம் கிடைக்கல. ஆனா தொல்காப்பியருடைய நேர்மைன்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். தொல்காப்பியர் இவ்வாறு 250க்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்லி இருப்பதால் என்னவா தெரிய வருது, தொல்காப்பியருக்கு முன்பே சில இலக்கண நூல்களும் இலக்கிய நூல்களும் இருந்து. அதை நான் சொல்ற வார்த்தையை எழுதிக்கோங்க. இவ்வாறு 250க்கும் மேற்பட்ட இடங்களில் குறிப்பிடுவதால், இவ்வாறுன்றத என்மனார், மொழிமனார், என்ப, மொழிப என்று 250க்கும் மேற்பட்ட இடங்களில் குறிப்பிடுவதால், புதிய பிள்ளைகளுக்கு 3 நாள் இலவச வகுப்பு தான். நீங்க 3 நாள் கவனிக்கலாம். ஆன்லைன்ல வந்திருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு 3 நாளுமே இலவசமா கவனிக்கலாம். நீங்க என்மனார், மொழிமனார் என்று 250க்கும் மேற்பட்ட இடங்களில் கூறியிருப்பதால், ஐபன் போட்டு என்று கூறியிருப்பதால், தொல்காப்பியருக்கு முன்பே
சில 10 இலக்கண நூல்களும் சில 10 இலக்கண நூல்களும் ஆமா நூற்றுக்கணக்கான சில 10 இலக்கண நூல்களும் நூற்றுக்கணக்கான இலக்கிய நூல்களும் ஓலைச்சுவடி வடிவத்தில் இருந்திருக்கின்றன என்று உறுதி செய்யலாம். ஓலைச்சுவடி வடிவத்தில் இந்த புத்தகங்கள்லாம் இருந்திருக்கிறது நம்மளுக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியம். ஒரே நிமிடம். டெல்லி பாபு பேர் எப்படி தெரியும்? டெல்லி பாபு, லோகேஸ்வரன், நர்மதா, மின்பெரும்சி, ரேவதி, ஷண்மதி, ஸ்ருதி ஜவகர், விக்னேஷ். ஆன்லைன் பிள்ளைகளுடைய பேரை ஜஸ்ட் நான் ஒரு பார்க்கிறேன். விக்னேஷ், பாலமுருகன், காயத்ரி, கார்த்திக், கிருஷ்ணா, நந்தியா, பொலிராஜா, ரட்சகா பிரபா, ரோஹிணி, நவநீத பாண்டியன், சிவராமன், சுகந்தி, விக்னேஷ். குட். இப்ப அப்போ இது இல்லாம எதுக்கு விட எழுதினாலும் தொல்காப்பியத்துல அதை பத்தி தொல்காப்பியர் பேசியிருப்பார். சிறுகதைனா தொல்காப்பியரை பத்தி சொல்லியிருப்பார். சிற்றிலக்கியங்கள் இருந்தா உலா, பரணி, குறவஞ்சி இதை பத்தி நம்ம படிக்க வேண்டியிருக்கோம். அதுக்கு அங்கங்க லீட் தந்திருப்பார். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப எழுத வேண்டாம், நூற்பா வருமா நான் சொல்றேன். அதே மாதிரி குழவி மருங்கிலும் கிழவதாகும். கிழவன் பெரிதான பிறகு அவனை குழந்தையா வச்சு பாடுறதுக்கு ஒரு பிள்ளைத்தம். பிற்கால இலக்கியங்கள் எல்லாத்துக்கும் அங்க லீட் சொல்லியிருப்பார். நகைச்சுவை பத்தி கூட அங்க சொல்லியிருப்பார். இலக்கிய வரலாறுல பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, முதுசொல், அங்கதம் அப்படின்னு நகைச்சுவை சொல்லியிருப்பார். நினைச்சேன் இப்பதான் ஆன்லைன்ல பேரை படிச்ச உடனே போலீஸ் பாதுகாப்போடு தானே வருவாங்க. அப்ப தொல்காப்பியம் எந்த கட்டுரை எழுதினாலும் ஃபர்ஸ்ட் பேப்பரா இருக்கலாம், செகண்ட் பேப்பரா இருக்கலாம், குறிப்பா ஃபர்ஸ்ட் பேப்பர் விஷயங்கள் எழுதும்போது தொல்காப்பியர் என்ன சொல்லி இருக்கிறார்னு சொல்லி தொடங்குற முறை உங்களுக்கு 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் கூடுதலாகும். ரைட்டுங்களாமா? அதுல எப்பவுமே தொல்காப்பியத்துல இருந்து தொடரும். தொல்காப்பியத்தை நம்ம முழுசா படிக்க போறோம் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். பிலிட் எம்ஏ படிக்கிற பிள்ளைகளுக்கோ அல்லது நான் பிலிட் படிச்ச போதோ தொல்காப்பியம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு. 3த்துல 27 இயல் இருக்கு. 6 இயல் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு செமஸ்டர் ஃபுல்லா நடத்துவாங்க. இந்த மாதிரி 6 செமஸ்டருக்கு முழுசா படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த புத்தகத்தை 6 செமஸ்டர்ல பாதி பாதியா பிரிச்சு 3 இயலையும் பாதி பாதியா பிரிச்சு 6 செமஸ்டர். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 6வது செமஸ்டருக்கு தொல்காப்பியம் படிப்பாங்க. நம்ம அது படிக்க போறதுல நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நம்ம தெரிஞ்சு. புணரியல் இதெல்லாம் வரும்போது தள்ளிட்டு போவேன். நீங்க என்ன நினைச்சிட கூட ஐயாவுக்கு தெரியாது போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா ஒரு பேட்ச்ல ஒரு தம்பி இருந்தான். அவன் என்ன பண்ணுவதெல்லாம் விட்டுட்டு போறான்ல, கீழே இறங்கி வந்துருவான். நம்ம இப்ராடிக்ஸ்ல குண்டா இருக்கான் பாருங்க, நிறைய ஒரு தம்பி வருவான். அந்த தம்பி என்ன பண்ணுவான், நான் விட்டுட்டு போனோடனே நேரா டைரக்டர் ரூம்ல தான் உட்காந்துருப்பான். வந்துட்டு ஐயோ இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு தேவையானதை மட்டும்தான் படிக்கணும். அப்போ முதல்ல தொல்காப்பியம் அமைப்பும் சிறப்பும் என்ற கேள்விக்கான விடையை நம்ம சப்போர்ட்டிங் மெட்டீரியலுடைய ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். அது நம்ம இப்போ எடுப்போம். 3 இயலாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எழுத்ததிகாரத்துக்கு உள்ள விஷயங்களை மட்டும் இப்ப நம்ம ஒரு தடவை பார்ப்போம். இதுதான் தொல்காப்பியத்தினுடைய அமைப்பு. மொத்தம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். பெரிய நோட்டு வச்சிருந்தீங்கன்னாக்கா லேண்ட்ஸ்கேப் நம்ம இப்படி எழுதிக்கலாம். இன்னைக்கு எழுத்ததிகாரத்தினுடைய 9 இயல்கள் பேரை மட்டும் முதல்ல பார்த்துட்டு புத்தகத்துக்குள்ள நம்ம போகலாம். இதான் அமைப்பு என்று. அமைப்புனா ஸ்ட்ரக்சர் தான். எவ்வாறு இந்த நூல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனாக்கா 3 அதிகாரங்களாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
ஒண்ணுலயும் எத்தனை இயல் மார்க்கு? 9 இயல் இருக்கு. கோமதி அங்க உட்காந்துக்கலாம், இங்க வரீங்களாமா? அங்கே மறைக்க போகுது. இங்க ஒரு சேர் காலியா இருக்கு. அதனால 9 இயல்களா? திருக்குறளுக்கு இதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. நம்ம ஐயா மீசகார ஐயா தான் அன்னைக்கு சொன்னார். தெரியும், ஆனா கவனிக்காம விட்டோம். திருக்குறள்ல அதிகாரம் சின்னது, இயல் பெருசு இல்லையா? நம்ம பார்த்தோம். பால், அரசியல், அமைச்சியல்னு இருக்கும், இயல் பெருசு. இங்க அதிகாரம் பெருசு, இயல் சின்னம். பாத்தீங்கன்னா எழுத்து மொத்தம் 9 பிரிக்கிற மரபு தமிழர்களுடைய பழைய எண்ணியல் மரபாக இருக்கு. அதனாலதான் நமக்கு எண்கள்ல பல நேரங்கள்ல குழப்பம் வரும். நமக்கு சில இந்த வீடியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு 900 பெருசா 9000 பெருசான்றது சின்ன வயசுல நமக்கு தெரியாது. ரெண்டுமே 1000 வரும். 900 ரூபாய் கொடுக்கட்டுமா, 9000 கொடுக்கணுமா, இல்ல 900 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்வாங்க அண்ணன் எல்லாம். நமக்கு புரியாது. இந்த 1000 முன்னாடியே வந்துடும். இது பழைய 10. 9 என்பது பழைய 10. 90 என்பது பழைய 100, தொன்மையான 100. 900 பழைய 1000. தமிழர்கள்ட்ட 9 என்ற முறைதான் இருந்தது. அப்புறம்தான் 10 மாறிச்சு திருவள்ளுவர் காலத்துல. 9 பிரிச்சு, அது ஒரு எண்ணியல் ஆய்வு. இப்ப நாம இதுல இன்னொரு விஷயத்தை படிச்சுட்டு எழுத்ததிகாரத்தினுடைய 9 இயல்புடைய அது என்னன்னா, அது நாம 5 இலக்கணம் தானே படிச்சுட்டு இருக்கிறோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. தொல்காப்பியர் அவ்வளவு பெரிய ஆளுன்றீங்க, வீடியோ போட்டிருக்கோம், 50,000 பேர் பார்த்துருக்கான்றீங்க. யாப்பையும் அணியும் சொல்லாமலே விட்டாரு, அவரை போய் எப்படியா பெரிய ஆளுன்னு சொல்றதுன்னு கேட்டா, யாப்பு அணியும் தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரு. அந்த காலத்துல அது தனி டிபார்ட்மெண்டா தொடங்கல. நாங்கெல்லாம் படிக்கும்போது சயின்ஸ் தான் எங்களுக்கு புத்தகத்துக்கு பேரு. அப்புறம் 5-6 வருஷம் கழிச்சு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பயாலஜி பிரிச்சு என்ன சொன்னாங்க, பாட்டனி, ஜுவாலஜி. அப்புறம் கெமிஸ்ட்ரியை பிரிச்சு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இப்படி பிரிஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா? பி எல்லாம் பாக்குறோம்ல. அந்த மாதிரி தொல்காப்பியர் ரெண்டுத்தையும் சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காருன்னா, பொருளதிகாரத்துல 2 இருக்கு பாருங்க. பொருளதிகாரத்தினுடைய உவமையியல் 7வது இயல் இருக்கு இல்லையா, அதுதான் பிற்காலத்துல அணி இலக்கணமாக மாறியது. ஒரு புல்லட் பாயிண்டா குறிச்சுக்கோ. தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள உவமையியல் பார்த்து எழுதிக்கோங்க. உவமையியல் சிங்கிள் கொட்டேஷன்ல டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உவமையியல் என்ற பகுதிதான் பிற்காலத்தில் அணி இலக்கணம். கரெக்டா எழுதுவீங்க. அணி இலக்கணத்துக்கு 3 சுழி நீன்றது தெரியும், நீங்க பயப்பட வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எத்தனை சுழி நீங்க சந்தேகம் வந்துச்சுன்னா நடுவுல கேட்கலாம். ஏன்னா நீங்க யாருமே பிலிட், பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் படிச்சவங்க இல்லை. என்ன வேடிக்கையான விஷயம்னா, நம்ம இவ்வளவு நாள் ஆப்ஷன்ல தமிழ் படிச்ச பிள்ளைகளும் மொத்தமே 4ல இருந்து 5 பேர் தான் வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாம் பிஇ முடிச்சவங்க, அப்புறம் பிசிஏ படிச்சிருக்கோம், எம்சிஏ படிச்சிருக்கோம், பிஏ இங்கிலீஷ் படிச்சோம். அதனால எழுத்துக்கள் சந்தேகம் வரும். அதை பண்ணலாம். நம்ம ஒரு வாரம் தள்ளி அக்டோபர் முதல் வாரத்துல ஒரு ஐயா இங்க கேம்ப் 2 நாள் எல்லா எழுத்து பிழைகள் இல்லாம எழுதுறதுக்கும் அடிப்படை இலக்கணத்தையும் சொல்லித்தராங்க. நானும் உட்காந்து கவனிப்பேன் எழுத்து பிழைகள் இங்க இருந்துட்டேன்னா. அணி இலக்கணம். அப்போ தொல்காப்பியத்தினுடைய ஓமையியல் தான் பிற்காலத்தில் அணி இலக்கணம் என்ற தனி இலக்கணமாக உருவானது. அதே மாதிரி பாருங்க, அடுத்து இருக்கு பாருங்க, செய்யுளியல். அதே மாதிரி போட்டுக்கோங்க. தொல்காப்பியத்தின் செய்யுளியல் தான் பிற்காலத்தில் யாப்பிலக்கணம். யாப்பருங்கலக்காரிகை, எழுத்து, சொல், பொருள், யாப்புன்றோம் இல்லையா, யாப்பிலக்கணம். செய்யுள் எப்படி எழுதுறது ஆசிரியப்பா வெண்பாயலாம். யாப்பிலக்கணம் என்ற தனி பகுதியாக விரிவடைந்தது. அப்ப என்ன கன்க்ளூஷன் கேட்டீங்கன்னா, தொல்காப்பியர், அடுத்த பாயிண்ட் புல்லட் பாயிண்ட் போட்டுங்க. எனவே தொல்காப்பியர் 3 அதிகாரங்களுக்கு உள்ளாகவே
எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5 இலக்கணங்களையும் கூறியிருக்கிறார். முக்கியமான வேலிட் பாயிண்ட் தொல்காப்பியம் படிக்கிறது. தொல்காப்பியர் எழுத்து, சொல், பொருள் 3 சொல்லியிருந்தாலும் யாப்போ அணியும் அதனுடைய உட்பகுதியாக சொல்லி. இப்ப நாம எழுத்ததிகாரத்தினுடைய 9 இயல் மட்டும் பார்ப்போம். நாளைக்கு நம்ம சொல்லதிகாரத்தினுடைய 9 இயல் மனப்பாடம் பண்ணலாம். பாருங்க, இது இந்த 9 இயல். இங்க இந்த 4வதுல இருந்து தொடங்கி 9 வரையில புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர்மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியல் உகர புணரியல், இந்த 6மே என்னன்னு கேட்டீங்கன்னா 2 சொற்கள் சேரும் போது எப்படி சேருன்றது சொல்றதுதான். 6மே பிராக்கெட் பண்ணி 2 சொற்களின் புணர்ச்சி அப்படின்னா என்ன? அவனை கூட்டல் பார்த்தே, அவனை பார்த்தேன். இந்த ரூல்ஸ சொல்றதுதான் இந்த 6மே. அவனை பார்த்தேன். இப்ப வரும்பா சேர்த்தாக்கா அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? தாய் கூட்டல் செவி, தாய் குழந்தை, இந்த மாதிரி வந்தா எதுவும் ஆகாது, அப்படியே வரும். தாய் செவி, இயல்பு புணர்ச்சி இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்கம்மா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரவிச்சந்திரன். எழுதிருக்க வேண்டாம், செல்ல எழுதிருக்க வேண்டாம். என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி? வெரி குட். எம்எஸ்சி எம்எடா? மேத்ஸ்ல. வெரி குட். இயல்பு புணர்ச்சி. இப்ப இந்த 6மே அதான் சொல்ல போது. நாம யூபிஎஸ்சியில படிக்கும் போது அதை விரிவா படிக்க போறது அந்த 6 பேர். ஆனா அந்த முதல் 3 ரொம்ப முக்கியம். நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல். 3 பேரெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டே வருவோம். புதிய பிள்ளைகள் வாய்ப்பு இருந்தால் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்பலாம் 10 மணி 11 மணிக்கு. ஆனா அன்னன்னைக்கு படிச்சுட்டோம். அதுக்காக காலையில தொடங்குறோம். ரொம்ப பேர் ஐயா சாயந்தரம் நடத்தக்கூடாதா? 10 மணிக்கு நடத்தக்கூடாது, 10 மணிக்கு நடத்தலாம். நூன் மரபு, மொழி மரபு 2த்தையும் படிங்கயா அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயா ஒரு 5 நிமிஷம் பிரேக்யா, டீ குடிச்சிட்டு வந்துடுறையான்னு போயிட்டு திரும்பி வருவீங்க. காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க இல்லையாமா? மூளையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்பவுமே கடினமான பாடங்களையோ புதிய பாடங்களையோ நம்ம காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது படிக்கும். நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாமா? நூல் மரபு என்பது பத்தி உரையாத்திரிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சண்டை போடுவாங்க. நூல் மரபுலதான் ஆனாவண்ணா அடிப்படையும் எழுதிக்கும். முடியினுடைய ஆனாவண்ணா, காணாஞானா, எது வல்லினம் மெல்லினம், இந்த வரையறை எல்லாம் தருவார். அதனால ஒரு உரையாத்திரர் என்ன சொல்றாரு? தொல்காப்பியம் நூலுக்கான அடிப்படை பாய்து அப்படின்றார். இன்னொருத்தர் சொல்றார், அதான் கரெக்ட். தொல்காப்பிய நூலுக்கு மட்டும் அடிப்படை கிடையாதுரா, தமிழ்ல என்னைக்கு எந்த புத்தகம் வந்தாலும் எல்லா நூலுக்கும் அடிப்படை தான். 2 உரை, அதான் உண்மை இல்லையா? என்னை அதே ஆனா காணாதான் பயன். அப்ப தமிழ் மொழிக்கான அடிப்படை எழுத்துக்களை சொல்றது நூன் மரபு. மொழி மரபு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அது எழுத்து. இந்த மொழி மரபு என்பது சொற்கள், வார்த்தை. வார்த்தை என்பது வடமொழி சொல். அல்ல சொற்கள் எழுதிக்கும். இந்த சொற்கள்ல என்ன சொல்ல போறாருன்னா மொழி முதல் எழுத்துகள் உள்ள படிப்போம். மறுபடி அந்த இடத்துக்கு நேரா நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு, ஏன்னா எதுவும் இல்லாம மனப்பாடம் பண்ணீங்கன்னா பின்னாடி தெரியாது. மொழி முதல் எழுத்துகள் பாருங்க. மொழி முதல் எழுத்துகள் என்ன? குமரன் எழுதுறோம், கூ முன்னாடி வருது. கந்தன் எழுதுகிறோம், காணா முன்னாடி எழுத்தா வரலாம். ராமன் வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? இந்த ரா வரக்கூடாது. அப்போ கம்மன் என்ன பண்றாரு? ஈ முன்னாடி சேர்த்துக்கிறார் இல்லையா? கூட நம்ம லட்சுமின்னு எழுதினா அப்படி எந்த எழுத்தெல்லாம் மொழி முதல்ல வரலாம்னு ஒரு வரையறை தர. 247 எழுத்துல தொல்காப்பியர் 81 எழுத்துகள் தான் மொழி முதல் எழுத்துக்களா வரும். அது இன்னைக்கு அல்லது நாளைக்கு நம்ம படிப்போம். மொழி மரபு. 3வது பிறப்பியல். இதை பத்தி நான் சென்ற மாதம் வெளியிட்ட புத்தகம் அதுதான். பிறப்பியல் என்றால் போனடிக்ஸ். நாம ஆக்சென்ட், நம்முடைய உச்சரிப்பு எப்படி இருக்க வேண்டும்,
உலகத்துல எவனுமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் தமிழ்ல தான் முதல்ல யோசிச்சாரு அப்படின்னு ஒரு 220 பக்கத்துல போன மாதம் புத்தகம் தான். ஒலிப்பும் பிறப்பும் முன்னுரைத்த முதல் மொழி. எவனுமே யோசிக்க நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா தொல்காப்பியர் கண்டுபிடிச்சாரு. ஆனா எங்க இருந்து உச்சரி, எங்க இருந்து ஆர்டிகுலேட் ஆகுது, காணா எங்க இருந்து வருது. நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா அப்புறம் நீங்க சாப்பிடவே மாட்டீங்க. அப்படியே அப்படியே அப்படின்னு நடந்து போனீங்கன்னா அகாடமிக்கு விளம்பரமாகும். ஏன்னா அண்ணாமலை போய் முயற்சி பண்றாரு. என்ன ஒண்ணு பண்ணலாம், நம்ம தினேஷ் கிட்ட சொல்லி ஐஎம்என் ஐஏஎஸ் அகாடமி போன் நம்பர் பின்னாடி இருக்கு, அந்த டீச்சர்ட்ட போட்டு பேசிட்டு போனீங்கன்னா அகாடமிக்கு விளம்பரமாகும். எந்த அகாடமிப்பா? ஐயா தமிழ் நடத்துறாரு. எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ரொம்ப எளிமையா சொல்லு. வல்லின எழுத்துக்கள் தலையில இருந்தும், மெல்லின எழுத்துக்கள் மார்பில் இருந்தும், இடையின எழுத்துக்கள் கழுத்துல இருந்தும் வருது. உயிரெழுத்துக்களும் அங்கிருந்து. வந்து மேத்ஸ் படிக்காம தமிழே படிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதுல தானே முன்னெடுத்து ஏதாவது படிச்சிருப்பாங்க. இங்க இருந்து வருது உயிரெழுத்துக்கள். இந்த தொல்காப்பியர் சொல்றது பிறப்பியல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நூற்பாலாம் உள்ள இருக்கு. அதுல ஒரு 8 நூற்பாக்கள் நம்ம படிப்போம். அங்காந்தியலும் வாயை திறந்தாதான் ஆன்னு சொல்ல முடியும் சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு சொல்ல முடியாது, அது மானாவாயிடும். ரெண்டு உதடு ஒட்டி பிறக்கும். உதடு ஒட்டி பிறக்கிற ரெண்டு எழுத்துக்கள் பாமாதான். இதழ் இயைந்து பிறக்கும் பகாரம். உள்ள போய் படிக்க போறோம். பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது 3 ஞாபகம் வச்சுக்கோம். நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பு. அடுத்த 3 இந்த கூட்டல் குறிப்போட்டம் இல்லையா, எழுத்துக்கள் சேர்றது, அதை தொகுத்து சொல்றது தொகை மரபு. ஜெனரல் ரூல்ஸ் எழுதிக்க. இந்த புணர்ச்சி எழுத்துக்கள் சொல்லும் போது சொல்லக்கூடிய பொது விதிகளை சொல்றது தொகை மரபு. பண்ணிக்கிறேன். புணரியல் பொது விதிகள், அதாவது புணரியல் விதிகள், பொது விதிகள். தொகை மரபு அதே புணரியல் புணர்ச்சி செய்திகளை வெவ்வேறு எழுத்துகளுக்கு ஒரே இடத்தில் சொல்லுது. வெவ்வேறு எழுத்துகளுக்கு ஒரே இடத்தில் சொல்லுதல் தொகை மரபு. உருபுன்னு இலக்கணங்கள்ல வந்தாலே என்னன்னு கேட்டா வேற்றுமை உருபுன்னு அர்த்தம். வேற்றுமை உருபு என்னமா? ஐ, ஆல், கு, இன், அது. இங்க வர்ற உருபுகளுக்கும் இது 2 நம்பர் போட்டுக்கணும். 3, 4, 5, 6, 7 அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, 1 பேரு வேலன், வேலனை, வேலனால், வேலனுக்கு, வேலனின், வேலனது, வேலன். 8வது வேற்றுமை வேளான்னு கூப்பிடுறது. உருதுன்னு வந்தாலே இந்த 5 வேற்றுமை உருவுகளை தான் குறிக்கும். ரைட்டாமா? அப்போ 6 வேற்றுமை உருவுகள். ஐ, ஆல், கு, இன், அது, கை. உருவியல் என்ன சொல்ல போகுதுன்னா, பேரு கூட. இப்ப குமரன் கூட்டல் ஐ என்னமா? குமரனை. சாந்தி கூட்டல் ஐ என்ன? சாந்தியை. அங்க யானாவே இல்ல, ஆனா யானா தோன்றுகிறது. குமரன்ல இன் கடைசி எழுத்தா இருக்கிறது, நை அப்படியே வந்து. இந்த விதிகளை சொல்றது உறுதி. அப்ப 3, 3, 6 ஞாபகம் வச்சுக்கலாமா? என்னென்ன? புணரியல், தொகை மரபு, உறுதியல். கடைசியா இருக்கிற 3 என்னன்னாக்கா உயிர் மயங்கியல். அப்படின்னா உயிர்னா என்னவா? உயிரெழுத்து. ஆனாலும் முடிகிற சொற்கள் தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு கேட்டா பொதுவா தெரியாது. ஆனாலும் முடியுது, எங்க ஆனாலும் முடியுதுன்னு. ஆனா மொழியில என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனா கிடையாது, ஆனா ஞானாவில முடியக்கூடியதெல்லாம் ஆனாவில முடியுதுன்னு அர்த்தம். பல லானாவில முடிகிற மாதிரி தெரியுதுல. பிரிச்சா என்னமா? இல் கூட்டல் பலா சென்ற, பலா எல்லாம் முடியுது, ஆவண்ணாவில முடியுது. ஈல முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். பன்றி, பனி, அணி, நனி சொல்லிக்கிட்டே போகலாம். 8:45 ஆச்சுன்னு 8:45 கேட்டிருந்தா இட்லி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இட்லி, சட்னி எல்லாம் ஈல முடியுது பாரியா. பூரி ஈல ரெடியா இருக்கு. அப்போ இந்த மாதிரி உயிரெழுத்துகள்ல சின்னதா பலா, பலா, அணி அப்படின்னு எழுதி புள்ளி வச்சுக்கோ. உயிரெழுத்துகள்ல முடிஞ்ச அந்த சொற்கள் எப்படி சேரும்னு சொன்னா உயிர் மயங்கியல்.
புள்ளி வச்ச எழுத்துல எக்கச்சக்கமா உங்க பேரே முடிஞ்சிருக்கும். உங்க பேர் புள்ளி வச்ச எழுத்துல யாருக்குமா முடியுது? உங்க பேர் என்னமா? ரவிச்சந்திரன், சுபாஷ் வடமொழி சொல். வேற யாருக்கும் ஆன்லைன்ல யாருடைய பேரு புள்ளி வச்ச எழுத்துல முடியுதுமா? பவன் குமார் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஐபி எக்ஸாம் எழுதின பிறகு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆன்லைன்ல யாருடைய பேர் புள்ளியில முடியுதோ அவங்க எல்லாம் புள்ளி. அது பேரு அந்த வார்த்தைகளை பத்தி பேசுறது புள்ளிமை. உயிர் மையங்களுக்கு பதிலா ஆனா அவனான்னு குறிச்சுக்கோங்க. புள்ளி மையங்களுக்கு பிறகு பொதுவா இக்குன்னு குறிச்சுக்கோங்க. உள்ள போகும்போது அதுல ஒரு நுணுக்க விதி இருக்கு. அது என்னன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இருல தமிழ் சொற்கள் முடியவே முடியாது. இப்ப புரியறதுக்காக புள்ளி. குற்றியல் உகர புணரியல் என்னன்னாக்கா குசுடு துகுர். இவ்வளவுதான். இப்போ 9 இயல்கள் பேரை மட்டும் குசுடு துபுர்ல முடியணும். குசுடு துபுர்ல முடிகிற மாதிரி எழுத்துக்கு வார்த்தைகள் சொல்லுங்க பாப்போம். அது, இனிப்பு, காப்பு, புளிப்பு. ஆன்லைன் பிள்ளைகள் சொல்லுங்க. கு, சு, டு, து, பு, ரு. 6 எழுத்துல ஒரு எழுத்துல முடிகிற மாதிரி ஒரு எழுத்து சொல்லுங்க. ஒரு நிமிடம் கழிச்சு உங்களுக்கு நான் எத்தனை வார்த்தைகள் சொல்லி தர போறேன்னா 1 கோடி வார்த்தைகள் சொல்லி தரேன். ஒரே நிமிடம். ஆன்லைன்ல யாராவது சொல்லுங்க. சொல்லிட்டா பாரு. இதுதான் இந்த பத்தங்கள கம்பெனி ஆளுங்களை சேர்க்கக்கூடாது. சொல்லுங்க. சொல்லுங்க தாங்க. பங்கு, பந்து, உருபு, உருபு. வேற யாரும் சொல்றீங்களாமா? ஆன்லைன்ல இப்ப பேசுறது யாரு? ஐயா பண்பு, காசு ஐயா. பேசுறது யாரு? டெல்லி பாபுங்க. டெல்லி பாபு. வெரி குட். காசு சொன்னது யாரு? நவநீதன் ஐயா. நவநீதன். வெரி குட். சொல்லுமா இப்ப பாப்பா சொல்லுடா. பண்பு ஐயா. பண்பு. யாருக்கு வரலுமா அது? ரேவதி ஐயா. ரேவதி. வெரி குட். பண்பு. பண்புன்ற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமா? எங்க பையன் பேரு பண்பரசன். பண்பரசன். அன்பெல்லாம் போனாலே அன்பரசன் வாங்க. பண்பரசன்ற பேரு யூனிக்கான பேருன்னு நினைச்சிட்டு வச்சேன். அப்புறம் சில பேருக்கு இருந்தது வச்சிருந்தாங்க. இப்ப பாருங்க 1 கோடி சொல்லி தராங்கல்ல தம்பி சொல்லிட்டார். 1, 2, 3, 4 தமிழ் எண்கள் எல்லாம் 1000, லட்சம் இந்த மாதிரி எண்களை தவிர இது எல்லாமே ஊல தான் முடியும் இல்லையாமா? குசுடு துபுருன்னு பாத்தீங்கன்னா 7 மட்டும் தூக்கணும். 7, 17 தவிர மீதி எல்லா எண்களும் குற்றியல் உகரம் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7 விட்டுணும். குசுடு துபுர்ல முடியாது. 8, 9, 10 எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதான் உங்க ஊருக்கு போனீங்கன்னா உங்க தமிழையா இந்த முறை மிரட்டலாம். ஐயா குற்றியல் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கய்யா. ஏன் கம்ப்யூட்டர்யா நான் கடைக்கு போறேன். இல்ல ஒன்னே ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று வச்சு சொல்லுவார். எனக்கு எத்தனை தெரியுமா ஐயா? 1 கோடி சொல்லியா சொல்லு. 2,33,612 அப்படின்னாலும் டூல தான் முடியும். எல்லா எண்களும் 7, 17 அல்லது 1000, லட்சம் இந்த மாதிரி எண்களை தவிர எல்லாமே இதுலதாமா முடியும். எண்கள் அதிகாரம் தனியா பிரிச்சுட்டேன். இப்ப 9 இயலை நம்ம மனப்பாடம் பண்ணிக்குவோம். நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல் 3 ஒரு செட்டா வச்சுக்கோங்க. அடுத்து புணரியல் பொதுவான அறிமுகம், தொகை மரபு, உருவியல் தனியா வச்சுக்கோங்க. கடைசி எழுத்துக்கள் அடிப்படையா வச்சு 3 உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியல் உகரம், புணரியல். 27 மனப்பாடம் பண்ணா தொல்காப்பியத்தினுடைய அமைப்பும் சிறப்பும் அழகா கரெக்டா எழுதிடலாம். உங்களுக்கு தெளிவா எழுது. யார் சொல்றீங்கம்மா? 9 யார் சொல்றீங்க? சொல்லுங்க. ஆர்த்தி சொல்லுங்க. அந்த மைக்கை ஓபன் பண்ணி நடுவில் வச்சு மைக்கை திறந்து கீழே கீழே சொல்லுங்கம்மா. வேற யார் சொல்றீங்கம்மா? ஆன்லைன்ல யார் சொல்றீங்கம்மா? ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியல் உகர புணரியல். குற்றியல் உகர. வெரி குட். வேற யார் சொல்லுங்க. நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல்,
புள்ளி மயங்கியல் குற்றியலுகர புணரியல். குற்றியலுகர புணரியல். வெரி குட். அடுத்து அடுத்து ஐயா. சொல்லுங்க. வேற யாரும் வாங்க. சொல்லுங்க தம்பி. நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் சார். குற்றியலுகர புணரியல். வெரி குட். எனக்கு இப்பதான் தெரியுது. நவநீத பாண்டியன். வேற யாரும் எழுத்ததிகாரம் சொல்றேங்களா ஐயா? சொல்லுங்க தம்பி. எழுத்ததிகாரம் நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உறுப்பியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல், சொல்லதிகாரம், கிளவியாக்கம், வேற்றுமை. அண்ணா இருங்க, அண்ணா இருங்க, கம்பெனி அண்ணா இருங்க. நம்ம இந்த அடிக்கடி சொல்லுவோம், இந்த பிதாமகன் படத்துல இந்த பந்தயம் வைப்பாங்கல்ல, அப்ப அந்த ஆளுங்களே வந்து 2 பேர் பந்தயம் வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம கம்பெனி ஆளுங்கள்லாம் 2 பேர் வச்சிருக்கோம். நேற்று கூட ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் நான். ஒரு கறி கடைக்கு வந்து 1/2 கிலோ கறி கொடுங்கன்னு 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 500 ரூபாய்க்கு செல்ற இல்ல, அப்புறம் கொடுங்க 200. இப்படி அனுப்பிட்டு வந்தவங்க ஒருத்தவங்க வராங்க, 500 ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டு இவங்களும் செல்ற இல்லைன்னு சொல்றாங்க. கோழிக்கு சிக்கன் கொடுங்கன்னு வாங்கிட்டு 500 கொடுத்துட்டு டக்குன்னு வாங்கி போட்டு காத்த கொடுத்துட்டு 3 பேருக்கு சில்லற இல்ல, நாளைக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தா அந்த 3 பேரும் திரும்பி வந்து அண்ணா யாராவது திக்கினாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி தம்பி வந்து 27 சொல்றாரு கம்பெனிக்காரரு. புது பக்கம் எல்லாம் பயப்படாது. அப்புறம் சொல்லலாம். அப்புறம் நல்லா படிச்சிருக்காங்க. வேறமா ஆன்லைன் பிள்ளைகள் வேற யாராவது? நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. நின் பெரும் சார். நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல். குற்றியலுகர. வெரி குட். ஆஃப்லைன்ல நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், தொகை மரபு, புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல். குற்றியலுகர. வேற சொல்றீங்களாமா? ஆன்லைன்ல வேற யாருக்காவது வாய்ப்பு வேணுமா? இப்போ ஆன்லைன்ல உங்களுக்கு பேசுற சூழ்நிலை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போதைக்கு ஏதோ வீட்டுல இருக்கீங்க, பஸ்ல இருக்கீங்க, ஷிப்ல இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எப்பவுமே எழுதி ஒரு 11 மணிக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா நான் பாத்துருவேன். 11 மணிக்கு உள்ள 19087 இது என்னுடைய நம்பர். என்னுடைய இன்னொரு நம்பரும் வாட்ஸ்அப்ல இருக்கு. ஆனா பெரும்பாலும் நீங்க இந்த நம்பரையே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்துக்கலாம். புது பிள்ளைகள் அட்மிட் ஏதாவது பேசணும் அப்படின்னாக்கா இந்த நம்பர். இப்போ வேற யாராவது சொல்றீங்களாமா? ரோகிணி, கோமதி, அண்ணாமலை, சஞ்சய், பரால். வேற யாராவது சொல்றீங்களா? எப்பவுமே கிளாஸ்ல நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு தருவோம் புதுசா வந்த பிள்ளைகளுக்கு. அது 4 பேர் சொல்லிட்டாங்க, நாம சொல்ல வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்க தேவை. 8 பேர் சொன்னாலும் 10 பேர் சொன்னாலும் நம்ம கேட்கலாம். ஏன்னு கேட்டா நீங்க பேச உங்களுக்கு பெரிய நம்பிக்கை வரும். ஒண்ணு, இன்டர்வியூ எதிர்கொண்ட ஸ்கில்ஸ் வரும். எப்பவுமே வகுப்புல பேசுறது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். என்ன நம்ம 120 நாள் பிளான் பண்ணிருக்கோம் கிளாஸ். ஒருவேளை நீங்க இந்த பேட்ச்ல அதிகம் பேர் ஒப்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 5 நாள் 6 நாள் கிளாஸ் கூடும். 1 வாரம் தான் கூடும், அதிக நேரம் கூட. அதனால ஒன்னும் நீங்க ஐயோ அதிக பேர் சொல்லிட்டாங்க யாராலும் நான் சொல்ல அப்படின்னு சொல்ல தேவையில்லை. நீங்க சொல்றதுனா சொல்ல. ரைட்டுங்களா? வேற யாராவது சொல்றீங்களாமா? ஆன்லைன், ஆஃப்லைன் இந்த 9 இயல்கள் பேரையும். ரைட். இப்ப நம்ம புத்தகத்துக்குள்ள போவோம். தொல்காப்பியத்தினுடைய முதல் நூற்பா வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூற்பா. அதை நம்ம மனப்பாடம் பண்றோம். நேற்றை கூட ஒரு ஐயா சொன்னாங்க, அதுதான் தமிழ்நாட்டினுடைய முதல் பொது கவிதை அப்படின்னு கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இதுக்கு வந்து பாருங்க, திருக்குறளை விட தொல்காப்பியத்தினுடைய நூற்பாக்கள் ரொம்ப சின்னது, ரொம்ப எளிது. ஒரே வரியில பாருங்க. இந்த 14வது நூற்பா பாருங்க, உட்பெரு புள்ளி உருவாகும். அவ்வளவுதான் ஒரு நூற்பா. எழுத்துக்கு நடுவுல புள்ளி வைப்பாங்கப்பா அப்படின்னு நான் எழுத வேண்டாம், உங்களுக்கு சொல்றேன். ஒரு வரி கூட இருக்கும். திருக்குறளாவது 2 வரி இருந்தே தீரும். தொல்காப்பியம் பல இடங்கள்ல ஒரு வரி தான் ஒரு நூற்பா. மொத்தம் 1500 ஒரு சொச்சமா பிரிச்சிருக்கிறாங்க. சில உரையாற்றல்கள் மாற்றியது. இப்ப முதல் நூற்பாவுக்கு வருவோம். முதல் நூற்பா வந்து இந்த சிறப்பு பாயிரத்தை 3 இயலும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தடவை படிப்போம். ஞாபகப்படுத்துங்க, 3 முடிஞ்சது. எழுத்து எனப்படுவ அகர முதல
நகர இருவாய் முப்பகுதி என்ப. இவ்வளவுதான் முதல் நூற்பா. அது கூட ஒண்ணு சேர்க்கிறாருன்னு அப்படின்னா என்னன்னா, ஒண்ணும் கிடையாது. ஆணாவில இருந்து அவு வரைக்கும் எத்தனை எழுத்துமா? 12 எழுத்து. இக்குல இருந்து இன் வரைக்கும் எத்தனை எழுத்துமா? ரெண்டுத்தையும் கூட்டினா என்னமா? இததான் சொல்றார். அகர முதல நகர இருவாய் அப்படின்னு. எழுத்தெனப்படுவ. எழுத்து என்பது என்னன்னா, இதுல அந்த முதலன்னு இருக்கும், முதல்னு இருக்கு, லானாவா எடுத்துக்கோம். அகர முதல ஆணாவுல தொடங்கி நகர இருவாய், நானாவனுடைய மெய்யெழுத்து, இருவாய்னா இறுதி கடைசி, 30 என்ப. 30 தான் அடிப்படை எழுத்து. எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் முப்பகுது என்ப. ஆயுத எழுத்து போட்டிருக்காரு, 30 கிடையாது, முப்பகுது. ஹெச் இருக்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணு. MUPPAH, முப்பகுது என்ப. TH, முப்பகுதி என்ப. சார்ந்து வரல் மரபின் மூன்றலம் கடையே. சார்பெழுத்துகள் தொல்காப்பியர் 3ன்னு சொல்றாரு. நீங்க விடைத்தாள்ல ஏதாவது ஒரு இடத்துல இது எழுத வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்க சார்பெழுத்துகள் எத்தனை ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க, கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் பேர் சொல்றீங்க சார்பெழுத்துகள் எத்தனை படிச்சீங்க? 10. கொஞ்சம் பேருக்கு எந்த 10ன்னு தெரியாத ஸ்டார்டிங் ட்ரபிள். தொடங்கிட்டாக்க கட கட கடன் வந்துடும். என்னமா? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, வண்டியை தள்ளி விட்டுட்டா ஓடிக்கிட்டே. அப்படி ஸ்கூல்ல 6வது 7வது படிச்சிருக்கீங்க. உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம். இந்த 10ன்னு சொல்றது நன்னூல் புத்தகம். யாரும் தொல்காப்பியத்துல பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா, தொல்காப்பியர் 3 தான் சார்பு சொல்றாரு. எதுன்றது அடுத்த நூற்பாடு சொல்ல போறாரு. அது தெரிஞ்சுக்க முதல் நூற்பாடு நம்ம சொல்லலாம். தொல்காப்பியர் 3 தான் சார்பு எடுத்துன்னு நினைக்கிறார். என்னமா? குற்றியல் இகரம் 1, குற்றியல் உகரம் 2, ஆயுதம் 3. 3 தான் அவர் சார்பு எழுத்துன்னு கருதுறார். குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் 3 தான் சார்பு எழுத்து. ஒப்பீடுன்னு சைட்ல போட்டு நன்னூல் ஆசிரியர் பவனந்தி, இவர் தான் நாம இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பல்வேறு நூற்பாக்களுக்கு எழுதினவர் இவர் தான். நன்னூல் ஆசிரியர் பவனந்தி. நன்னூல் தொல்காப்பியருக்கும் பவனந்திக்கும் எத்தனை வயது வித்தியாசம் தெரியுமாமா உங்களுக்கு? 1000 வருஷம் இல்லையாமா? நம்ம அடிக்கடி சொல்ற ஜோக் இந்த யூபிஎஸ்சி ஃபீல்ட்ல யாரா பசங்கள அண்ணன் அக்கான்னு கூடுவாங்க. ஏன் அந்த பொண்ணு போய் அக்கான்னு கூப்பிடுறேன்னாக்கா, அவங்க ஏப்ரல் 23ங்கய்யா, நான் ஏப்ரல் 27 தான் போறேன். 4 நாள் சின்னவர் அவரு, அதெல்லாம் அக்காண்டுவாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அக்கான்னு எல்லாம் போயிடும். வாடா போடா அருவி கட்டவன் நான் எப்ப என் அண்ணாமலையும் பவன்குமாரும் நண்பர்லாம் இருந்த போது போல என்ன பண்ணாங்க, வாங்குங்க எந்த ஊருங்க, எங்க இருந்து வரீங்கன்னாங்க. இப்ப என்ன சொல்றான் அவன், ஏன்டா கிளாத்துக்கு வேணா, அந்த நாய் தூங்கிட்டு இருக்கு, உன்னை பத்தி சொல்லப்பா வேற ஒருத்தர். அப்போ 3 தான். இவருக்கு அவருக்கும் 1000 வருஷம் வித்தியாசம். சைட்ல குறிச்சுக்கோங்க. நன்னூல் ஆசிரியர் கிபி 11ஆம் நூற்றாண்டில் நன்னூல் ஆசிரியர் பவனந்தி சார்பு எழுத்துக்களைன்னு எழுதணும், எழுத்துக்கள்னு எழுதக்கூடாது. பன்மையில அந்த மாதிரி அது ரெண்டுத்துக்கு வேறுபாடு. எழுத்துகள்னு தான் எழுதணும், இக்கு போடக்கூடாது. சார்பு எழுத்துக்களை 10ஆக வகைப்படுத்தி உள்ளார். அப்ப முக்கியமான ஒப்பீடு. தொல்காப்பியர் சார்பு எழுத்துகள் 3 தான் சொல்றார். எதுமா? குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். ஆயுதம் என்ற 30 புள்ளின்ட்டார். வரி வடிவத்தில் சொல்லிட்டு போயிட்டார். 3 புள்ளி வைக்கிற எழுத்துறாங்க. பாப்போம். இப்ப முதல் ஒரு பாவை இப்ப மனப்பாடம் பண்ணுவோம். எழுத்து எனப்படுவ. அதனால்தான் நம்முடைய ஐயா குடியாத்தம் உண்மை நிகழ்ச்சியில பேசும்போது தமிழனுடைய முதல் நூற்பாவே புது கவிதை தான். ஏன்னா இது பாருங்க, 4 சீரு 2 சீர் அப்படிலாம் எழுதல தொல்காப்பியம். முதல்ல 2 சீரு, அடுத்ததுல 2 சீரு, அடுத்ததுல 4 சீரு, அடுத்ததுல 4 சீர்னு பிரிச்சு எழுதியிருக்க. எழுத்து எனப்படுவ அகர முதல
இல் இருக்கு, தப்பு. ஆன்லைன் பிள்ளைகளுக்கு முதல்ல நகர இருவாய் முப்பகுதி என்ற அத்தோட மனப்பாடம் பண்ணாலே போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க சார்ந்து வரல் மரபின் இந்த 30 எழுத்தையும் டிபெண்ட் பண்ணி வர்றதால சார்ந்து வருதல் 3 அலம் கடை 3 தனியாக இருக்கு. 2-3 பேர்ட்ட நாம கேட்போம். முதல் 3 வரி சொன்னா ஓகே, 4 வரி தெரியுன்றதையும் சொல்லலாம். ஆன்லைன் பிள்ளைகள் முயற்சி பண்ணலாம். இப்ப நான் கரெக்டா வச்சுட்டேன், யார் சொல்றாங்கன்னு தெரியும். படிக்கிறவங்க படிக்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. எழுத்தனப்படுப அகர முதல நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. 3 அலம் கடை. வேற யாரும் சொல்றதுன்னா சொல்லலாம். சொல்லலாம்ன்றது மாணவர்களுக்கு பார்க்காம சொல்றது நான் மின்பெரும்சர் அப்படிதான் சொல்லுவாரு. சொல்லுங்க தம்பி. எழுத்தனப்படுப அகர முதல் நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. 3 அலம் கடை. நவநீத பாண்டியன், வெரி குட். ஆமா. அடுத்துமா வேற யாரும் ஆன்லைன்ல சொல்றீங்களா? ஐயா, சொல்லுமா. எழுத்து எனப்படுப அகரம் முதல நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. சார்ந்து வரல் மரபின் 3 அலம் கடை. ரேவதி. Yes. ஆஃப்லைன்லமா மூன்று அலம் கடை. சுபாஷ். அடுத்துமா ஆர்த்தி. அகர முதல நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வர மரபில் 3 கடை. எந்த ஒரு மணி? மதுரை. மதுரை. அதுதான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தொல்காப்பியர் 30 எழுதினா கூட அவங்க 30 அப்படின்றாங்க. நம்மள அறியாமலே அப்படிதான், பேச்சு வழக்கில் அப்படிதான். கருத்துல எழுதும்போது 30 எழுதுமா, 30 எழுதிடாதீங்க. வேற யாருமா சொல்றீங்க? ஆன்லைன்ல வேற யாராவது சொல்லணுமா? ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க தம்பி. எழுத்தனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. விக்னேஷ், வெரி குட். வேற டெல்லி பாபு மைக் ஓபன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நான் தான் சொன்னேங்க ஐயா. ஓ, சொன்னது நீங்க தானா? ஆமாங்க. விக்னேஷ், ரைட். அதான் குரல் பார்த்தேன். நான் சொல்றேங்க. சொல்லுங்க விக்னேஷ், சொல்லுங்க. எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் 3 அலங்கடையே. 3 அலங்கடை. வெரி குட். அப்ப பாருங்க, எல்லா நூற்பாவும் நம்ம படிக்க போறது இல்ல. ஆனா தமிழுக்கான அடிப்படையை தொல்காப்பியர் தான் உருவாக்கு. அடுத்த நூற்பாவில் என்னமா சொன்னாரு? சார்பு எழுத்துகள்னு குறிச்சுக்கோங்க. சார்பு எழுத்துகள் சொல்றாரு. அடுத்து பாருங்க, எது குறில் எது நெடில் என்ற டெபினேஷனை தர்றாரு. இது ரொம்ப முக்கியம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பொதுவா ஏன் வம்பு, மொத்தம் உயிரெழுத்து எத்தனைமா? 12. குறில் எத்தனை, நெடில் எத்தனை? 5 குறில் 7 நெறில். ஆனா நாம எல்லாரும் நினைச்சுக்கோ, எதுக்கே வம்பு, சொத்து பிரிக்கும் சண்டை கிட்டுக்கு வந்துட போறாங்க. 5 குறில் 6 குறில் 6 நெடில் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு, இது கிடையாது. 5 தான். இது இது அ குறில் ஆ நெடில், ஈ குறில் ஈ நெடில், ஊ குறில் ஊ நெடில், ஏ குறில் ஏ நெடில், ஐ நெடில், ஓ குறில் ஓ நெடில், ஔ நெடில். அதெல்லாம் என்ன ஆயிடுன்னா, இந்த 5 குறில் ஒரு மாத்திரை, இந்த 7 நெடில், இந்த டெபினிஷனையும் தமிழுக்கு தொடக்கத்திலேயே தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த நூற்பா மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனா அவர் தான் சொல்லிட்டார் பாருங்க. ஆ இ உ ஏ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்தென்ப. ஒரு மாத்திரை அளவுதான் ஒலிக்கணும். அ ஆ இ உ ஊ. இந்த மேடையில பேசுறதுல முக்கியமான செய்தி என்னன்னா, நெடில் எழுத்துக்களை நெடிலா உச்சரிக்கணும். கேட்கிறவங்க காதுல போய் விழணும். கெடுப்பதும் அளபடையா இருந்தா அளபடை மாதிரி அவனா அப்படின்னு சொல்லி நெடில நெடிலா உச்சரிச்சா பேச்சு போட்டியில ஜெயிக்க முடியும். பேச்சு போட்டில 3 தான் நான் சொல்லுவேன். நெடில நெடிலா உச்சரிக்கணும். இக்கு இச்சு இருந்தா அது தெரியணும். அவனுக்கு தந்தேன், அந்த இத்து கேட்கிறவங்க காதுல வேணும். முதல் சொல்லுல என்ன டெசிபிள்ஸ் இருக்குதோ அது கடைசி வரையில அது உயிரோட்டா இருக்கணும் என்று கூறி உங்களுக்கு எல்லாம் பேச தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாத்திரை குறைஞ்சிடும். 3 இருந்தா பேச்சாற்றல ஜெயிக்கலாம். அப்ப குறில் நெடில் டெபினேஷன் முதல்ல சொன்னது யாருதாமா? தொல்காப்பியர்.
பாருங்க அடுத்த ஒரு 7 எழுத்து தந்துட்டார் பாருங்க. சும்மா அந்த நூற்பாவை டிக் பண்ணிக்கோங்க. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என அப்பால் 7ம் மேல 5ம் நகலும் பண்ணிக்கோங்க. இது 7ம் நகலும். அடுத்து ஒரு முக்கியமான டெபினிஷன் தொல்காப்பியர் தரார். மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்றே. தமிழ்ல 3 மாத்திரை ஒலிக்கக்கூடிய எழுத்துகள் கிடையாது. அறுதிட்டு சொல்லிட்டார். எந்த எழுத்தும் 3 மாத்திரை ஒலிக்காது. ஆனா வடிவேல் சொல்றாரு வந்துட்டானா அப்படிங்கிறார். அது 3 மாத்திரை 4 மாத்திரை தாண்டி போகுது இல்லையா? இசை நிகழ்ச்சிக்கு போறோம் இழுக்கிறாங்க. நம்ம வெண்ணிராடு பூத்தி வடிவேலும் ஒரு படத்துல அப்படியே முத்தைத்தாரு ஒரு பாட்டை பாடுவாரு, முருகையான்னு பாடுவார். இவர் வடிவேல் சொல்லுவார் ஐயோ வெடிச்சிடும் இதயம் வெடிச்சிடும். அப்ப நீட்டி பாடுறாங்கல்ல, அதுக்கு தொல்காப்பியர் வாய்ப்பு தராரு பாருங்க. அதுதான் சொல்லுவாங்க. அடுத்த நூற்பாவை வாய்ப்பு தர நீட்டம் வேண்டின் அவ்வளவு உடைய கூட்டி எழுதல் என்மனார் புறவர். மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஆனா பொருளை தெரிஞ்சுக்கணும். இல்லப்பா ஒருத்தன் 3 மாத்திரை உச்சரிக்கிறானா அது எப்படி காட்டுறது? சேர்த்து எழுதி காட்டுறான். உயிரிழபடைய தொல்காப்பியருக்கு தெரிஞ்சிருக்கு. சார்பு எடுத்தா அவர் சொல்லல, பவனந்தி சொல்லிட்டார். இது உயிரிழபடை, வேற இதில்ல. உயிரிழபடை ஒற்றளபடை தான். என்னது அப்படின்னா, இப்ப நம்ம எழுதிருக்கோம் இல்ல, கெடுப்பதுவும் எடுப்பதுவும் என்ன பண்ணும்? இங்க என்ன எழுத்துமா இருக்கு? இலக்கணம் படிக்க வந்துட்டா அதனால தூ இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன இருக்கு? ஊ இருக்கு கடைசியா. அப்போ ஊ நீட்டி ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? இப்படி இது 2 மாத்திரை, இது 1 மாத்திரை, 2 சேர்ந்து 3 எடு. அப்ப நீட்டம் வேண்டும்னா என்னமா பண்ணணும்? அந்த எழுத்தை சேர்த்து ஒரு ஊ தான் போடலாமா? இப்ப இசை நிகழ்ச்சி எல்லாம் பாடுறாங்கன்னா 2 3 ஊ. இப்ப திரைப்படத்துல கூட நீட்டி ஒழிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஊ நடுவில் போட 3 புள்ளி வச்சிருவாங்க. வந்துட்டானா அப்படின்னு கேளுங்க, அவதானா அப்படின்னு கேளுங்க, அந்த நாவை நீட்டி கேளுங்கன்னு புள்ளி வச்சு விட்டுறாங்க. அந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதலான்னு தொல்காப்பியர் ஒரு பிளெக்சிபிலிட்டி தர. இதான் மொழியினுடைய சிறப்பு. வருதுட்டு சொல்லிட்டாரு, தமிழ்ல ஒரு எழுத்து 3 மாத்திரை ஒலிக்காது. ஒருவேளை ஒலிக்கிற இடம் இருந்தா என்ன பண்ணிக்கோங்க? எழுத்துக்களை சேர்த்து எழுதுங்க. அதுக்கு பேரு உயிரளபடை. மெய் எழுத்துக்களை சேர்த்து எழுதுனா ஒற்றளபடை. அடுத்து பாருங்க, மாத்திரைகளை டிஃபைன் பண்ண ஒரு தொல்காப்பியர் தான். ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கேன். மாத்திரை என்பது எவ்வளவு நேரம்? கை நொடிக்கும் நேரம் அல்லது கண் இமை. அந்த டெபினிஷன் அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. கண் இமை நொடி என அவ்வே மாத்திரை. கண் இமைக்கிற வினாடி அது வந்துட்டு போதில்ல. அது ஒரு தடவைக்கு அடுத்த தடவைக்கு நடுவில் கணக்கு பண்ணிட்டு இருக்கு. மேல இமை தொடங்கி கீழே வந்துட்டு போறது இல்ல, அதுக்குள்ள ஆன்னு சொல்லிடணும். 2 தடவை இமைச்சிங்கன்னா ஆன்னு சொல்லணும். கண் இமைக்கிற நேரம் அல்லது கை நொடிக்கிற நேரம் 2 தான் மாத்திரை டெபினிஷன். இதுக்கப்புறம் இதுல எதுவும் முக்கியமான இது இல்லை. இதுல மாத்திரைகளை சொல்லும் போது மெய்யின் அளவே அரை என மொழிக. இந்த நூற்பா நம்பரையும் காட்டுறேன். மெய்க்கு புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாம் எத்தனைமா? அரை மாத்திரை அப்படின்னா. குறிலுக்கெல்லாம் எத்தனை மாத்திரமா? 1 மாத்திரை. இதுக்கெல்லாம் 1 மாத்திரை, இதுக்கெல்லாம் 1, இதுக்கெல்லாம் 2, புள்ளி வச்சு எழுத்தா இருக்கிற இக்கு இங்குக்கெல்லாம் அரை மாத்திரை. மெய்யின் அளவே அரை என மொழி. உட்பெரு புள்ளி உருவாகும் என்பது நாம பின்னாடி போயிட்டு உட்பெரு புள்ளி உருவாகும் மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் எகர உகரத்து இயற்கையுமற்றே 3த்தையும் பிராக்கெட் பண்ணி எழுத்துக்களினுடைய வடிவியல் இருக்கு இல்லையா? எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத தொல்காப்பியர் பேசியே இருக்க மாட்டாரு. இந்த 3 நூற்பாவில பேசி. ஏன்னா அந்த ஒலிப்பும் பிறப்பும்ல கடைசி கட்டுரை நான் ஒண்ணு எழுதியிருப்பேன். என்னன்னாக்கா, தமிழ் மொழியை இன்று காப்பாற்றி கொண்டிருப்பதே பிறப்பியல் தான். பிறப்பியல் இல்லைன்னா மொழி மாறிடும். ஏன்னா நாம திருவள்ளுவர் பயன்படுத்துற காணா இப்படி இருந்திருக்கு, சிலுவை மாறி, கற்க ராணா இப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு தொல்காப்பியரோ திருவள்ளுவரோ வந்தாங்கன்னா நம்ம எழுதுற எந்த எழுத்துமே இதெல்லாம் தமிழாயா கேட்பாங்க. ஆனா ஒலிக்கிறோம் இல்ல, கற்க கசடர ஒழுக்கம் விழுப்புன்னு சொன்னா தொல்காப்பியருக்கு திருவள்ளுவருக்கு ஆச்சரியமா இருக்கும். இல்ல தொல்காப்பியர் வந்து எழுத்தன படுவன்னீங்கன்னா உங்களை கட்டி பிடிச்சிடுவார். உங்களுக்காக முதல் பரிசு. ஒலி வடிவம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் எதுமா?
தொல்காப்பியத்தினுடைய பிறப்பியல். அதான் மொழியக்கா. அப்போ வரி வடிவம் மாறிக்கிட்டே வந்தது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, உத்தரு புள்ளி உருவாகும் மே என்று ஒரு நூற்பா இருக்கிறது. மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் எகர உகரத்து இயற்கையும். மூணுத்தையும் டீகோட் பண்ணி படிச்சிடலாம். உத்தரு புள்ளி உருவாகும் என்னன்னா, அந்த காலத்துல பானை வந்து லாட மாதிரி இப்படி போட்டாங்க. மாளாவா இருந்தா இப்படி ஒரு கோடு போட்டாங்க. இதுக்கு மேல புள்ளி வச்சாங்கன்னா அது இப்ப இம்முன்னு அர்த்தம். இது பா, இது ம. இதுதான் அந்த நூற்பா. உட்பெரு புள்ளி உருவாகுமே என்பது பானா மானாவனுடைய வேறுபாட்டு உள்ள ஒரு புள்ளி வைப்பாங்க. அடுத்த நூற்பா மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மெய் எழுத்துகள் எல்லாத்துக்கும் என்னமா பண்ணணும்? புள்ளி வைக்கணும். என்ன பண்ணணும்? இக்கு புள்ளி வைக்கணும், இங்குக்கு புள்ளி வைக்கணும், இது வரைக்கும் புள்ளி. அது இக்கு இங்குன்னு எழுதி. மூணாவது நூற்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங். அந்த காலகட்டத்துல ஏனா ஏன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்ததுன்னா, இப்படி ஒரு முக்கோண மாதிரி இருந்ததுதான் ஏ. இதுல புள்ளி வச்சுட்டாங்கன்னா குறில், இதே முக்கோணத்துல புள்ளி வைக்கலன்னா ஓனா எப்படி இருந்ததுன்னா ஒரு இசட் மாதிரி இருந்தது. இப்படி லேசா வளைஞ்ச மாதிரி இப்படி இருந்தது. இதுல புள்ளி வச்சுட்டாங்கன்னா குறில் ஓ, இது புள்ளி வைக்காம இருந்தா நெடில். அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நோட் பண்ணா பண்ணிட்டாரு. ஏனா ஓனாவுக்கும் புள்ளி வரும் பாட்டார். எகர உகரத்து இயற்கையும் அற்று. மறுபடியும் இது எல்லாத்தையும் நம்ம ரிப்பீட் பண்ணி, நீங்க தொல்காப்பியம் படிக்கிற எல்லாத்தையும் மறுபடியும் 5 இலக்கணம் படிக்கும் போது ரிப்பீட் பண்ணுவேன். மொழி வரலாறு படிக்கும் போது ரிப்பீட். ஏன்னா 3 தடவையாவது கேட்டாதான் புது விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால மீண்டும் மீண்டும் சொல்லும். இது 3 தான் வருகிறது. என்னமா இல்லமா, அதாவது என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஏ எழுதுறோம்ல, வீரமாமுனிவர் வர்ற வரைக்கும் என்ன நம்ம பண்ணிருக்கோம், இதுக்கு மேல இப்படி புள்ளி வச்சா இது ஏ, இதுதான் ஏன்னு எழுதிட்டு இருந்தாங்க. வீரமாமுனிவர் என்ன பண்ணாரு, இந்த புள்ளி எல்லாம் தூக்கிட்டு இந்த கோட்டை உருவாக்குனதே அவர் தான். வீரமாமுனிவர் காலகட்டம் வரல. சங்க காலத்துல இருந்த எழுத்து வடிவம்னு நம்ம ஒளிப்பும் பிறப்பு புத்தகத்துல படம் போட்டிருக்க. மொழி வரலாறுல சக்திவேல் ஐயா கடைசி பக்கத்துல போட்டிருப்பாரு. அவன் என்ன பண்றாங்கன்னாக்கா, குறில் எழுத்து 2த்துக்கும் புள்ளி வரும்ன்றதுதான் அந்த நூற்பா. எகரம் ஒகரம் 2த்துக்கும் அற்றேனா போலன்னு அர்த்தம். மேல சொன்னது மாதிரியே புள்ளி வரும். அற்றே என்பதை போல அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, மேல நான் புள்ளி வரும் 2 நூற்பால சொல்லிட்டு இருக்கேன்ல, இதுலயும் புள்ளி வரும்டா. ஏனாவுக்கும் ஒன்னாவுக்கும் புள்ளி வரும். இது வடிவியல். மீண்டும் மொழி வரலாறுல படிப்போம். இப்போதைக்கு புரியறத மட்டும் உள் வாங்கிக்கோங்க. அடுத்து பாருங்க, இது ஒரு நூற்பா. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கு பாருங்க. வல்லெழுத்து என்ற கசட தமர, நெல்லெழுத்து என்ற ஞஞன நமன, இடையெழுத்து என்ற எரள நல. இது ஒண்ணு ஒரு நூற்பா. இதுதான் ஏ தாழ்ந்த தமிழகமே படிக்கும்போது வேறஞ்சர் அண்ணா சொல்லுவாருங்க, தொல்காப்பியம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த புலவர்கள்லாம் படிக்க விடாம உள்ளே ஆடுது காளி, வேடிக்கை பார்க்க வாடின்னு வித்த காட்டிட்டு பயம் காட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஒரு நூற்பா இது. தொல்காப்பியத்தில் 3 நூற்பா சொல்லட்டுமாயா? உங்க ஐயாட்ட போய் கேளுங்க. சொல்லி என்னோட வல்லெழுத்து என்ப கசட தமறு ஒரு நூற்பா முடிஞ்சு போச்சு. மெல்லெழுத்து என்ப ஞஞன நமன, இடையெழுத்து என்ப எரள. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் நம்ம இதுக்கு தேவையில்லை, அதனால அதை விட்டுறோம். அவ்வளவுதான், இவ்வளவுதான். அப்ப நூல் மரபுல எதெல்லாம் தொல்காப்பியர் சொன்னாரு? முதல் எழுத்து எதுன்னு சொன்னாரு, குறிச்சுக்கோங்க. நூல் மரபுல என்ன இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு முதல் எழுத்து 30ன்னு சொன்னாரு. சார்பு எழுத்து 30, 12 கூட்டல் 18. சார்பு எழுத்து 3ன்னு சொன்னாரு. குறில் நெடில பத்தி சொன்னாரு. குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, ஆயுதத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை. குறில் நெடில் சொன்னாரு. மாத்திரையை பத்தி சொன்னாரு. உயிரளபடையை பத்தி சொன்னாரு. உயிரளபடை படைன்னு எழுதணும், படைன்னு எழுதக்கூடாது. அளவு எடுத்தல் பெடைன்னு வரும். உயிரளபடை படைன்னு போட்டுக்கலாம். உயிரளபடை பத்தி சொன்னாரு. அடுத்தது
வரி வடிவங்களை பத்தி சொன்னாரு. ஸ்கிரிப்ட்ஸ், ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸ், எழுத்துக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சின்னதா தான் சொல்லியிருக்காரு, குறைவா. அடுத்தது வல்லினம், மெல்லினம், இடையினம் டிஃபைன் பண்ணி. இப்போ மொழி மரபுக்கு வந்துட்டோம். மொழி மரபுல நமக்கு தேவையான முக்கியமான செய்திகளுக்கு மட்டும் வருவோம். ஓர் எழுத்து ஒரு மொழி, 10வது நூற்பால இருக்கு பாருங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இங்கிலீஷ்ல ஒன்னே ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல ஐ மட்டும்தான், ஒரே எழுத்தான். இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், வாட்ஸ்அப் வந்த பிறகு WR சண்டைக்கு வந்தாலும் இங்கிலீஷ்ல எக்கச்சக்கமா இருக்கியா அப்படின்னு, வேர் ஆர் யூ முடிவு வச்சு. இது நாமளே உருவாக்கணுது இந்த யூலாம். ஆனா அந்த யூ என்னமா, யூ தான். தமிழ்ல ஐ மட்டும்தான். ஆங்கிலத்துல, தமிழ்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? 42 எழுத்துகளுக்கு மேல ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்கு. இதை அறிமுகப்படுத்தி வச்சு தொல்காப்பியர் போயிட்டார். ஏதாவது ஒரு எழுத்து ஒரு மொழிகள் சொல்லுங்க பார்ப்போம். என்னமா? கோ, கோனா பசுன்னு அர்த்தம், மன்னன் அர்த்தம், ரெண்டுமே அர்த்தம். மா என்பது, ஆ கை, கை இதுல எக்கச்சக்கமான கை நெய்ச்சையில எக்கச்சக்கமா வரும். 70 கிட்ட போயிடுச்சு. அப்படியாமா? சமச்சீர் கல்வி புத்தகத்துல 70 போடுறாங்களா? 76. இப்ப அதிகமான சுருக்க பயன்பாடுகள்லாம் வந்துச்சு. கை, பை, பூ, தீ, வா, போ, இந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழியை தொல்காப்பியர் அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொன்னா போதும். அதுக்கு டெப்த்ல நம்ம போக தேவையில்லை. ஆனா ஒண்ணு அவர் சொல்றாரு, அது ரொம்ப முக்கியம். குறில் எழுத்துகள் இருக்கு இல்லையா, குறில் எழுத்துகள் ஓர் எழுத்து ஒரு மொழியா வர்றது ரொம்ப 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 குறைவு. எது குறில் எழுத்துனா? அ இ உ ஏ ஓ. ஐ உ ஏ ஓ மட்டும் இல்ல, கா கி கு கே கோ 5 வருது இல்லையா, இந்த 5ம் ஒரு எழுத்து ஒரு மொழியா குறில் இருக்கவே இருக்காது. இப்போ தற்காலத்துல சமச்சீர்ல நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இந்த நோ து இந்த 2 மட்டும் குறில்ல ஒரு எழுத்து ஒரு மொழியா வருது. நோ து, நோய் துன்பம் என்ற பொருள்ல இது பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு உள்ள போக தேவையில்லை. ஓர் எழுத்து ஒரு மொழியை. அடுத்தது மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும். சிவனும்னு 3 சொல்லி வந்தா பொருந்தும்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, இன்னும் எழுதக்கூடாது எங்கேயும் மொழி முதல்ல. ஆனா இன்ன பத்தி நீ விளக்கம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாரு, நகர மெய்ன்னு வாங்க. என்னவா இதுக்கு பேரு, இன்னைக்கு பேரு என்னவா, நகர. அப்ப இன்னும் சொல்லும் போது என்ன ஆயிடுது, அகரம்னு வருது இல்ல, இந்த வார்த்தையை தான் அவர் சொல்றாரு. மெய் எழுத்தை சொல்லும் போது அகரம் சேர்த்து சொல்லு. அப்ப இந்த என்னமா சொல்லணும், ரகர மெய். இந்த என்னமா சொல்லணும், மகர மெய்ன்னு சொல்லணும். சைட்ல ஏதாவது ஒரு எழுத்துக்கு எழுதிப்போம். நகர மெய் என்றால் அந்த நோக்கம். அப்படி புள்ளி வச்ச எழுத்து எடுத்த உடனே வரக்கூடாது. ஆனா நான் இட்டுக்கு ரூல் சொல்லி அவனை என்ன பண்றது, தகர மெய்ன்னு எழுது, வகர மெய்ன்னு இவ்வு எழுதாத, வகர மெய்ன்னு சொல்லு அப்படின்னு ஒரு பாட்டு. இப்ப நாம இந்த ஐ ரெண்டும் சேர்ந்ததுதான் ஐகாரம், கூட்டெழுத்து. சந்தியாகிரம்னு வடமொழியில சொல்லுவான். ஆ ஈ சேர்ந்துதான் ஐயாச்சு, ஆ ஊ சேர்ந்துதான் அவ்வாச்சு. இது பேர் கூட்டெழுத்துகள்னு பேரு. அதுதான் உலகம் எங்கும் உயிரெழுத்துகள் ஒண்ணுதான். உலகத்துல எல்லா மொழியிலும் உயிரெழுத்து ஒண்ணுதான். என்னமா, ஏஇ ஐ ஓ யு, ஆ இ ஊ ஏ ஓ தான். இதுதான். ஆனா நம்ம கிட்ட ஐ இருக்கிறது ரெண்டும் சேர்ந்தது, ஏயும் ஐயும் சேர்ந்தது, ஏயும் யூயும் சேர்ந்தது. அதுதான் அகர இகரம் ஐகாரமாகும் ஒரு நூற்பா. என்னமா ரோகிணி, அகர உகரம் என்னமாகும், ஔகாரம் ஆகும். ரெண்டும் கூட்டெழுத்து. அடுத்தது இப்போ மொழி முதல் எழுத்துகள் என்ற விஷயத்தை படிக்க போறோம். நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப எளிது, கடினம் கிடையாது. நல்லா தெரிஞ்சு. மொழி முதல் எழுத்துனா என்னமா நான் சொன்னேன்,
ஒரு வார்த்தையில உங்க பேர், இப்போ என்னுடைய பேர் தமிழியல்னா தானா முதல்ல வரும், உங்க பேர்ல ஆனா முதல்ல வரும், இதெல்லாம் வரலாம். சில எழுத்துக்கள் வரக்கூடாது. பார்ப்போம் நம்ம இந்த ராணாவுல எந்த எழுத்தா தொடங்குதாமா, தொடங்கு. இந்த லானாவுல, இந்த ராணானா என்ன, எல்லாமே ராரா ரீ ரூ ரூ ரே ரே ரை ரோ 12 அடிப்படும். லாலா லூலி, இந்த இந்த இதெல்லாம் பெரும்பாலும் இருக்காது. இந்த போல் வலைன்னு ஒரு நேம் மட்டும் எழுதிக்கிட்டாங்க. இப்ப தொல்காப்பியர் ஒரு டெபினேஷன் தரப்போறாரு. மொத்தம் எத்தனை எழுத்துமா இருக்கு? உயிர் எழுத்து 12 இருக்கு. மெய் எழுத்து எத்தனைமா இருக்கு? 18. ஆயுத எழுத்து 1. ஆயுதம்னு எழுதுறது நல்லது 1. உயிர்மெய் எழுத்து எவ்வளவுமா? 216. இப்ப மொழி முதல் எழுத்துகள் எது அப்படின்னு சொல்லும்போது இந்த 12மே வரும். இதுல எதுவும் வராது, இதுல எதுவும் வராது. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 12மே வரும். அதான் என்னமா, அம்மா, ஆடு, இலை, உரல், ஊதல், எலி, ஏன் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்களா? அல்லது ஆத்திச்சூடியில படிச்சீங்கல்ல, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்பு, வரிசையில தான் அம்மா எழுதியிருக்கோம். ஆத்திச்சூடினாலே அகர வரிசையில எழுதப்பட்டிருக்கு. அது பாரதியாரா இருந்தாலும் பாரதிதாசனா இருந்தாலும் இன்னைக்கு யாராவது எழுதினாலும் அதான். சிலர்லாம் கல்யாண பத்திரிகைக்கெல்லாம் வாழ்த்து எழுதும் போது ஆனாவனை வச்சு எழுதுவாங்க. அன்பாய் இருந்து ஆற்றல் போற்றி அப்படின்னு எழுதிட்டு ஐயா ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. ஆனாவனா முதல் எழுத்தா வரும் இல்லையாமா? 12 எழுத்துக்கு வரும். ஔவையார், ஔடதம். இங்க மொழி முதல் எழுத்தா எங்கேயுமே வராது. சொல்லி வச்சு ஆயுத எழுத்து வரும். பஞ்சாயத்து வந்து இந்த 216 எழுத்துலதான். இதுல தொல்காப்பியர் முடிச்சு வைக்கிறாரு. இங்க ஒரு நூற்பா சொல்றாரு பாருங்க. க த ந ப ம என்னும் 5 எழுத்தும் எல்லா உயிரோடும் செல்லுமாறு முதலே. என்னென்ன எழுத்துமா சொல்றாரு? க த ந ப ம 12 எழுத்து கொடியும் வரும். இது எத்தனை எழுத்து? 5 எழுத்து, 60 எழுத்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கோக்கோ, கௌ 12 எழுத்து முதல் எழுத்தா வரும். காணாவுக்கு மட்டும் நம்ம சொல்லி பார்ப்போம். கா சொல்லுங்க. காவல தொடங்குறது எழுத்து. கண்ணதாசன், கப்பல். காவல கார்த்திக் அப்படின்னு சொல்றாங்க. காகம் வடமொழி சொல், எடுத்துக்காட்டுக்கு எழுதக்கூடாதா, அவங்க சொல்லிட்டாங்க. காகம் என்னமா? கண்ணகி. கீழே சொல்லுங்க, அப்படி தாண்டி வந்துருவோம். ஒரே கிளி. கீழே கீரை. கூல சொல்லுங்க. ஆன்லைன் பிள்ளைகளும் சொல்லலாம். குவளை, கூடை, கேள, கெண்டை, கிழவி. கிழவி எந்த ஊர் மணி? எந்த ஊர்? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. கிழவின்னு எழுதுவோம், பேச்சுவாக்குல கிழவின்னு படிப்போம். அது மொழி வரலாறுல வரும். கட்சியில வாய்ப்பு சொல்லுவாங்க கிழவி. பேச்சு வழக்கு. கண்டை, கேள்வி, கேக்கே, கேண்மை. கையில சொல்லுங்க. கையில கையே இருக்கு. கை, கைதி, கைபர் போலன், கையொப்பம், கைக்கிளை. கோவில சொல்லுங்க. கோவல், கோவல், கொக்கு, கொக்கு, கொடி, குரில், குரில். கோமாதா, கோவலன், கொம்பு, கொம்பு. ஒருத்தர் ஆன்லைன்ல ஓபன். கொடை பாருங்க. கௌதாரி. என்னமா சொல்லுங்க தம்பி? ஆன்லைன் சொல்லுங்க. கொற்கை. ஜோடி குரூஸனுடைய நாவல் அண்மையில சாகித்ய அகாடமி விருது வாங்கின கொற்கை. கொண்டை, கொண்டை இல்லையா? கொண்டை மறைக்க மறந்துட்டேயான்னு. கோடை. இப்ப பாருங்க, கௌரி. அவனோட சொல்லுன்னு கார்த்திக் சொல்லும் போது சொல்லுவாரா, ஆனா அவருக்கு அப்ப 12மே வருது பாருங்க. அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 5த்துக்குமே 12 வரும். தாத்தா, தீ தீ, தூ தூ, தே தே, தை தோ தோ தௌ, நானா நீ நீ, நூ நூ, நே நே, நை நோ நோ நௌ, பாப்பா பிப்பி, பூ பூ, பே பே, பை போ போ பௌ, மாமா மிம்மி, மூ மூ, மெம்மி, மை மோ மோ. ரோகிணி சொல்லுமா. காக்கா கீக்கி சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி கிடுகுன்னு சொல்லுங்க. கை 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 கை, கை கை கொக்கோ கொக்கோ. அப்ப 60 எழுத்து வரும். முடிஞ்சு போச்சா? மொத்தம் 81 தான். எவ்வளவு முடிஞ்சு போச்சு? 12, 60, 72 முடிஞ்சு போச்சு.
அடுத்து பாருங்க, சாணா கூட ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கு. சாணா கூட 9 எழுத்து தான் வரும்னு தொல்காப்பியர் சொல்றார். எந்தெந்த எழுத்து வராதுன்னு சொல்றாரு. எந்தெந்த எழுத்து வராதா எல்லாத்தையும் எழுதுறேன் நான் உங்களுக்காக. சாச்சா, சிச்சி, சுச்சு, சே சே, சை, சோ, சோ. இது கடைசி வரைக்குமே உங்களுக்கு சில இடங்கள்ல பயன்படும். சங்க காலம் இருந்ததா இல்லையா? 3 எழுத்து வராதுன்ட்டாரு. என்ன சொல்றாரு? சகர கிளையும் அவற்றோரற்றே, சாணாவும் அதே மாதிரிதான்ப்பா. அ ஐ ஔ எனும் மூன்றலம் கடையே. அ ஐ ஔ 3 வராதுன்ட்டார். அ ஐ ஔ எதுமா? அ ஐ ஔ மீதி 9 எழுத்தும் வரும்னு அர்த்தம். ஏனமா விட்டனா இருக்கு. அதான் சொல்றேன், அது பெரிய ஓலைச்சொல்லு தப்பா எடுத்து எழுதிட்டாங்கன்னா பிஹெச்டி ஆய்வுலாம் நடந்திருக்கு அந்த ஒரு நோட்பாவுக்கு. ஐ ஔ 3 அல்லம் கடை. ஆனா சாணாவை தனியா பிரிக்கிறார். 12 எழுத்து கூட வராதுன்னு தொல்காப்பியர் விட்டுட்டார். எடுத்து எழுதும் போது ஐயா சொன்னாரா என்னன்றத 3 அல்லம் கடை. ஆனா இது ஒண்ணு இருக்கு. நாம இப்போதைக்கு தொல்காப்பியர் என்ன சொல்றாரோ அந்த வழிக்கு போயிடுவோம். இந்த விஷயங்களை விளக்கமா அப்புறம் படிக்கும். 69 12 எவ்வளவுமா முடிவு வச்சு 81 முடிஞ்சு. இப்ப பார்ப்போம். அடுத்தது வானா எழுத்து இருக்கு. 69 12 81 ஒரு 93 எழுத்து. நான் தப்பா சொல்றேன். வானா 4 எழுத்து கூட வராது. வானா வ 8 எழுத்து. எது எது வராது மறுபடியும் எழுதுவோம். வா வா, வி வி, உ உ, வே வே, வை, ஓ ஊ, வௌ. இதுல எந்த எழுத்து வர? உ உ ஓ ஓ வராது. எது எதுமா? இது ஊ வராது, ஊ வராது. அடுத்தது எதுமா? ஓ ஊ வராது. ஓட்டுன்னு இந்த வானா போடக்கூடாது. ஓட்டு எழுதுனா இந்த ஓ தான். அப்ப இந்த 4 எழுத்தும் வராது அப்படின்னு சொல்றாங்க. 69 8 77. ஓ இதுல உயிர்மை எழுத்துல 81. அடுத்தது ஞகரம் இருக்கு இல்லையா? அது 3 எழுத்து கூட வரும். ஞானா 3 எழுத்து கூட வரும். ஞானா இன்ட்டு 3. எது எதுனாக்கா பாருங்க, ஞாலம். இன்னைக்கு நம்ம நெகிழின்னு பயன்படுத்துறோம் இல்ல, இந்த ஞானாவை போடலாம். அப்புறம் நொல்கிற்று லாகிஸ் 3 மட்டும் வரும். இது 3 எழுத்து. யானா ஒரே ஒரு எழுத்து, நெடில் மட்டும். யா மட்டும். யாவர், யாது, யாங்கனம். புரியுதாமா? 69 77 80 81. மேல உயிரெழுத்து 12 கூட்டினா 93. இவ்வளவுதான். 247 93 எழுத்து தான் வேலை. ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். கடினம் கிடையாது. நான் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துறேன். சின்னதா நான் எழுதி காட்டுறேன் ஒரு தடவை. காத்தானாப்பாமா இன்ட்டு 12 60. சா இன்ட்டு 9 69. வா இன்ட்டு 8 77. ஞா கூட 3 ஞாலம், நெகிழி, நொல்கிற்று, வெளிப்பட்டதுன்னு ஒரு வினை சொல்ல பயன்படுறாங்க. இப்ப எல்லாம் வழக்கு எழுந்துருச்சு. அடுத்தது யானா கூட 1 மட்டும். யானா யார், யாது, யாங்கனம், யாவை. இந்த யவனர் என்ற சொல்லலாம் தங்கம் அறிவிய காலத்துல பின்னாடி வந்து சார். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இதை நான் எழுதுறது எடுத்துலாமா? இப்ப மறுபடியும் நான் எழுதுறேன். உயிர் 12, மெய் 0, ஆயுதம் 0. இதுக்கப்புறம் உயிர்மெய்க்கு ஸ்பிளிட் இருக்கு. க த ந ப ம இன்ட்டு 12 60. சானா இன்ட்டு 9. வானா இன்ட்டு 8. ஞ இன்ட்டு 3. ய இன்ட்டு 1. மொத்தமா கூட்டினீங்கன்னா 93 வரும். இவ்வளவுதான். இதுதான் மொழி முதல் எழுத்துகள். பல இடங்கள்ல உங்களுக்கு பயன்படும். நம்ம எப்பவுமே யூபிஎஸ்சி இந்த கம்பல்சரி கொஸ்டின்ல கொண்டு வந்து 10 மார்க் கேள்வியில சில இலக்கண கேள்விகள் போட்டு போயிடுவாங்க. அதுக்கு முக்கியமான
மெட்டீரியல், அது ஒர்த் 10 மார்க் கொஸ்டினுக்கு தகுதி வாய்ந்த கேள்வி இது. தொல்காப்பியர் கூறும் மொழி முதல் எழுத்து. ரைட்டாமா? மீது எந்த எழுத்துக்களும் மொழி முதலா வரக்கூடாது. ராம்னு எழுதுகிறோம், கம்மன் அதை பின்பற்றினார். இராமன்னு எழுதினார், இலக்குவனன்னு எழுதினார். அவர் எங்கேயுமே ஈ போடாம எழுதுனதே கிடையாது. தொல்காப்பியரம் முழுக்க பின்பற்றினார். அப்ப இது அவ்வளவுதாமா. உயிர் 12 கத்தனப்பாமா, அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கத்தட தவறுல கத்த ப. ஞானாவில ஞான நம்ம 2 எழுத்து, அதுல 12மே வரும். தானாவில 9, வானாவில 8, ஞானாவில 3, யானை. மீதி எழுத்துக்கள் பின்னாடி வர வர தேறுகிறது. அந்த பெரிய எல்லோ கலர் டேபிள் காலத்துல அந்த விஷயம் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். ஆமா, மொழி முதல் எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். யவனர் வந்து சேர்ந்துரும். இந்த சாணா தொல்காப்பியர் வரக்கூடாதுன்னு சொன்னார்ல, பிற்காலம் அதெல்லாம் சங்கம். அதனாலதான் ரொம்ப தூய தமிழறிஞர்கள் பேசும்போது சங்க காலம்னு சொல்ல மாட்டாங்க, கழக காலம்னு சொல்லுவாங்க. கழக கால இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாணாவே தமிழ் சொல் கிடையாதுன்னா சங்கம் இல்லைன்னு சொல்லிடுறானுங்க. சங்க காலம் ஒண்ணு இருந்தா அதுக்கு பேரு கழகம்னு பேரு. அது அப்ப இது மொழி மரபுல ரொம்ப முக்கியமான செய்தி. என்னமா? மொழி முதல் எழுத்துகள் எந்தெந்த நூற்பாவில இருந்து எடுத்து எழுதியிருக்கோம்னு பாத்துங்க. இங்க பாருங்க, பன்னீர் உயிரும் மொழி முதல் ஆகும். இந்த இதுக்கு நூற்பா நூற்பாவில் 12வது நூற்பால இல்ல 26வது நூற்பா. அந்த நூற்பாவுடைய எண்களை சைட்ல எழுதுறேன். இது 26வது நூற்பா. பாருங்க, பன்னீர் உயிரும் மொழி முதல் ஆகும். உயிர்மை இதை ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். இத்தோட உயிர்மை எடுத்துதான்ப்பா வரும், இது ரெண்டும் வராதுன்றத சொல்றது. பன்னீர் உயிர்மை அல்லன மொழி முதல் ஆகா அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். இத்தோட உயிர்மை எழுத்துக்கள் தான் வரும். உயிர்மையில இதுல வரும். அடுத்து 28வது நூற்பா. இது கத்தனப்பாம என்னும் ஆவைந்தும் எல்லா உயிரோடும் செல்லுமாறு முதல். இது தகரக்கிளை 29வது நூற்பா. இது 30வது நூற்பா. அப்படியே வரிசலாதான். இது 31வது நூற்பா. இது 32வது நூற்பா. நூற்பா மனப்பாடம் பண்றது இல்லை, ஆனா எங்க இருக்கு ஹிண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது. இதுல 1-2 சின்ன வரி நூற்பாக்களை நீங்க மனப்பாடம் பண்ண. அப்போ மொழி மரபுல ரொம்ப முக்கியமான விஷயம் மொழி முதல் எழுத்துக்கள். ஐயா ஒரு சந்தேகம். சொல்லுங்க தான். ஐயா, சார்பெழுத்துல சா எழுத்துல 9 வரும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 3 எழுத்து சா, சை, சவ் 3 எழுத்து வராதுன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம வழக்கத்துல பாத்தீங்கன்னா சைவ மதம், சமையல், சைவம் இதெல்லாம் நம்ம குறிப்பிடுவோம். பிற்காலத்துலதான் இந்த சை என்ற வார்த்தைகள்லாம் பின்னாடி சைவ மதம்ன்றது தொல்காப்பியருக்கு 6 நூற்றாண்டுகள் பின்னாடிதான் வராங்க. என்ன சிக்கல்னா, தொல்காப்பியனுடைய சமகால இலக்கியங்களாக இருக்கிற சங்க இலக்கியங்கள்லயே சாணா மொழி முதல் எழுத்தா வருது. அல்ல இந்த நூற்பாவை குறித்து நீங்க விர்ச்சுவல் அகாடமி அங்கெல்லாம் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்த நூற்பாவை குறித்து பெரிய ஆய்வுகள் நடக்கிறது. எடுத்து எழுதும்போது தப்பா எழுதிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா, இல்ல தொல்காப்பியர் காலத்துல சாணா இல்லையா அப்படிங்கறத பத்தி பெரிய. அது நாம இங்க யூபிஎஸ்சியில அதை பஞ்சாயத்து பண்ணி முடிக்க முடியாது. தொல்காப்பியர் சொல்லி இருக்கிற நூற்பா சகர கிளவி அவற்றோரற்றே ஐ ஔ எனும் 3 அலம் கிடையாது. அதுதான். ஆனா சாணா மொழி முதல் எழுத்தா சமகாலத்திலே வர தொடங்கிடுது. சையும் தவும் கிடையாது, அது கிடையாது. சாணாவில்தான் பிரச்சனை. சை பின்னாடி சைவம் இதெல்லாம் வந்ததெல்லாம் சைத்தன்யம் இதெல்லாமே வடமொழி இந்த கலப்புலதான் வந்தது. சைவத்துக்கு தூய தமிழ் சொல் சிவனியம்னு பேர். சைவம்னு சொல்றது சிவன் ஈயம், சிவனியம். வைரவத்துக்கு தூய தமிழ் சொல் திருமாலியம் அல்லது மாலியம். அதனால அந்த சொற்கள் பின்னாடிதான் இதெல்லாம் மாறிச்சு. சைவம் சாணா ஒரு எழுத்துல தொடர்ந்து விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஏதாவது நீங்க தேடி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்ட்ரெஸ்டிங்கான நூற்பா பத்திய டிபேட்ஸ் கூட இருக்கு. இப்ப நம்ம பிறப்பியலுக்கு வருவோம். டைம் என்ன ஆச்சு? 8:27. பிறப்பியலினுடைய ஒரு நூற்பாவை நான் வரைவுபடுத்திட்டு இன்னைக்கு நம்ம அகாடமிலேயே நான் அகாடமியிலே உங்களுக்காக இருக்க போறேன்னு அறிவிக்கிற நாள். காலையில வகுப்பு முடிஞ்ச பிறகு 2 மணி வரைக்கும் நான் இங்க இருப்பேன் உறுதியா. நம்ம அந்த தம்பி அப்துல்லா தம்பி படிச்சாங்க இல்லையா, மாற்றுத்திறன், அந்த அறையில இன்னைக்கு என்னுடைய வளர்தமிழ் வார்ப்பகம்னு என்னுடைய படைப்பு இலக்கிய பணிகளுக்காக நான் அங்கே உட்காந்துட்டு எழுத்து பணிகளை செஞ்சுட்டே இருக்கப்பேன். அதனால இங்க விடை திருத்துற பிள்ளைகள் நீங்க விடை எழுதி உடனடியா கேட்டுக்கலாம். ஆன்லைன் பிள்ளைகளா இருந்தாலும் எழுதிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னாக்கா பெரும்பாலான நேரங்கள்ல நான் காலையில இங்க இருக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய தொடர்ந்து எனது நூல்களை எழுதுவதற்கும்
முன்னாடியே சும்மா பாடல்கள்லாம் எழுதியிருக்கேன். அந்த பாடல்களை இசையமைச்சு இது பண்றதுக்கும் பெரிய படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தது. படம் டைரக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். 2-3 ஷார்ட் டைரக்ட் பண்ணேன். உயிரின் நிறம் பச்சைன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அதிகமா செய்வோம் அப்படின்ற முடிவுக்கு வந்து நீங்க சும்மா இருக்கவே கூடாது. உங்களுக்கு நான் தான் சொல்லுவேன். நீங்க உங்களுக்கு வேணுட்டு அதிகமா லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க அதிகமா உங்களை லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீண் வேலைகளுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. அவன் என்ன சொல்றான் தெரியுமாடா அப்படின்னு பேசிட்டு இருப்பான். நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்ப எனக்கு நேரமே இருக்காது. அவன் அணிந்துரை எழுதி இப்பவே 5 பேர் திட்டிட்டு இருக்காங்க. புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்துட்டு இருந்தாலும் என்னைக்குதான் தருவான் தெரியல. நம்ம இந்த மாதம் 2 புத்தகம் 3 புத்தகம் வெளியிடலாம்னு நினைச்சோம். கடைசியில் ஒரு புத்தகம் தான். நாம அதிகமான வேலைகளை வச்சுக்கிட்டே போனா தீய எண்ணங்களுக்கோ தீய செயல்களுக்கோ நேரம் இருக்கவே இருக்காது. அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு, திட்டுறதுக்கு, ஊர் சுத்துறதுக்கு ரிலாக்ஸா இருக்கணும். வாரத்துக்கு 5 சினிமா பார்ப்பேன் நான். அதனால அப்புறமே தெரிஞ்சுக்குவீங்க. எல்லா தியேட்டர்லயும் செகண்ட் ஷோல ஐயாவும் அம்மாவும் சுத்திட்டே கிடக்கும். ஆனா வந்து நாம அதிகமா நம்ம லோட் பண்ணிக்கணும், அதிகமா படிக்கணும். அதுக்காக இன்னைக்கு தொடங்குறதால 8:35 நம்ம வகுப்பு முடியும். தொல்காப்பியத்தினுடைய மிகச்சிறந்த நூற்பாக்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச நூற்பார் அடிக்கடி சொல்றேன். ஒரு எழுத்து எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை எல்லாத்தையும் இப்ப தேடி எடுத்து எழுதியிருக்கேன். சீன மொழியில எப்ப யோசிக்கிறான், உருதுல எப்ப யோசிக்கிறான், அரேபியில எப்ப யோசிக்கிறாங்க, ஹீப்ரூல எப்ப யோசிக்கிறாங்க. நமக்கு சமகாலத்தில் ரொம்ப பேர் யோசிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. வலைச்சோடிலே ரொம்ப பேர் எழுதியிருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு பிரிச்சு கரெக்டா ஸ்பெசிபிக்கா இந்த இடம் தான் சொல்ற அளவுக்கு யாரும் வரல. ரொம்ப பக்கமா வந்திருக்கிற மொழி. நான் கூட அந்த ஏற்புரை எப்ப சொன்னேன், அராமி என்கிற அரபியினுடைய தொடக்க நிலை மொழி இருக்குல்ல, ரொம்ப பக்கமா வந்திருக்காங்க. ஆனா அந்த மொழியே இப்ப இல்லை. அந்த மொழி சிதைந்து வெவ்வேறு வடிவங்களாக மாறிடுச்சு. அராமி மொழி உலகமெங்கும் பேசப்படுகிற பெரிய வணிக மொழியாக. அப்ப தொல்காப்பியர் 8 உறுப்புகள்னு சொல்றாரு. இந்த நூற்பாவை நீங்க வீட்டுல மனப்பாடம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான நூற்பா. உந்தி முதலா முந்து வழி தோன்றி. உந்தினா என்னமா? தொப்ப, வயிறு. வயிறு வேறுனா நம்ம பேசுறதுக்கான எழுத்துக்கான காற்று எங்க இருந்து எடுக்கிறோன்றாரு, வயிற்றிலிருந்து எடுக்கிறோம். உந்தி வழினா என்னமா? காற்று. முந்து வழி தோன்றி, வயிற்றிலிருந்துதான் எழுத்துக்களை உச்சரிக்கிற காற்று புறப்பட்டு வருகிறது. அது எங்கெங்க இருக்கிறது? தலையினும், இப்பதான் உறுப்பு, மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி. தலை, நெஞ்சு, மிடர். மிடர்னா நம்ம இந்த பகுதி, சில பகுதியில ஊட்டின்னு ஊட்டி விடுறதால பேர் ஊட்டின்னு பேர். நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் நினைச்சிடக்கூடாது. ஊட்டி விடுறதால ஊட்டி. தலை, தலையினும் நெஞ்சினும் மிடற்று, தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை. இந்த 3 இடத்துல நின்று அப்புறம் 5 உறுப்புகள் துணை உறுப்புகளாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா நம்ம இவ்வளவு நாள் கவனிக்கல. இப்ப பாருங்க வேடிக்கையா என்னென்ன உறுப்புன்னு சொல்றாரு பாருங்க. பல்லு, இதழு, லிப்ஸ், நாக்கு, டங்கு, அடுத்து என்னமா? மூக்கு. அன்னம் என்னமா? வாயினுடைய மேல் பகுதி. டாக்டர் அக்கா இருக்காங்க, பிடிஎஸ் டாக்டர். பேர் என்னமா சொல்லணும்? பேலட். பேலட்டாமா? அதை நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி பேசுவேன். பேலட் சொல்லுங்க முதல்ல. பேலட் மேல் பகுதிக்கு பேர் அன்னம்னு பேர். இந்த 5 உறுப்புகளும் பயன்படுது தொல்காப்பியர் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. என்ன நம்ம அவருடைய ஆர்டர்ல எழுதுவோம். பல்லு, இதழு, அடுத்ததுமா நாக்கு, மூக்கு, அன்னம். இந்த நூற்பாவை நாளைக்கு ரொம்ப மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் உளப்பட என்முறை நிலையான் தலைவரை வந்துருந்த கட்ட முடிவு சரியா முடியும். நிகழ்ச்சி இங்க ஆனா கீழே ரிப்பன் கட் பண்றதெல்லாம் கீழே இருக்கும். கேமரா இடத்துக்கு உட்காந்து போன நிகழ்ச்சியில நீங்க கரெக்டா கேட்ட செய்தி கரெக்டா வந்திருக்கு பாடம். அவ பிறப்பிய அப்ப பாருங்க என்னவா இந்த எது வாங்க வைமாயா உளப்பட என்முறை நிலையா. அது வரைக்கும் மனப்பாடம் பண்ணீங்கனாலே போயிட்டாமா. அந்த 4 வரி உங்களுக்கு போதும். கீழே இருக்கிறது ரொம்ப தேவையில்லை. அப்புறம் வேணா படிக்கலாம். ஆனா முதல் 4 வரி யூபிஎஸ்சி போதும். உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும்
உளப்பட என் வகை முறையார் அப்படின்னு தொல்காப்பியர் டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னாக்கா 3 பேரும் புது பாடம் கவனிச்சிருக்கலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப கேள்வி கேட்டா ஒப்பிக்கிற மாதிரி பாடத்துக்கு வந்து விடை கேட்டா தெரிஞ்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கீழே என்ன உணவு வரலையா? 8 உணவு வந்துடும், 8க்கு வந்திருக்கணும், பரவாயில்ல பிள்ளைங்க போயிடும். அப்போ இந்த நூற்பா வந்து மனப்பாடம் பண்ணுங்க. அடுத்ததா பாருங்க, எந்தெந்த நூற்பா படிக்க போறோம்னு மட்டும் சொல்றேன், அதை மட்டும் டிக் பண்ணி. ஐயா வாங்க வாங்க உட்காருங்க. சரியா போன வகுப்பு தான். வாங்க தலைவர், திரைப்பட இயக்குனரே வந்துட்டாரு, தயாரிப்பாளர் வந்துட்டாங்க. நல்லது. அப்படியா? கிளாஸ் பசங்களுக்கு முடிக்க போறேன்னு சொல்றீங்க. ஹரி கிட்ட, ஹரி பொண்ணு நம்பர் யார்கிட்ட இருக்கு? ஹரி டிஃபன் எப்ப வரும்னு சொல்லுங்க. சரியா போனதெல்லாம் நம்ம படிச்ச அதே வகுப்புங்கய்யா, பொருந்தி போயிருச்சு உங்களுக்கு. அப்ப எந்தெந்த நூற்பா படிக்க போறோம்னு மட்டும் டிக் பண்ணிக்குவோம். 3வது நூற்பா, அவற்றுள் ஆயிரண்டு அங்காந்தி இயலும், அந்த நூற்பா டிக் பண்ணிக்கோங்க, நாளைக்கு படிப்போம். அடுத்து 5வது நூற்பா, உ உ ஓ ஓ அவ் என இசைக்கும் அப்பால இங்கும் இதழ் குவிந்து இயல். சொல்லி பாருங்க, இதழ் குவிக்காம இந்த 5 எழுத்துக்களையும் சொல்ல முடியாது. உ உ ஓ ஓ அவ் அப்படி கவனிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த 3 நூற்பா, ககர நகாரம் முதல்னா அன்னம், சகர நகாரம் இடைனா அன்னம், தகார நகாரம் முனினா அன்னம் அப்படிங்கிற அந்த 3 நூற்பாக்கள் நாளைக்கு படிக்க போறோம். அடுத்து இந்த 2 நூற்பா, இதழ் இயைந்து பிறக்கும் பகார மகாரம். உதடு ஒட்டி பிறக்கிற 2 தமிழ் எழுத்துக்கள் பானாவும் மானாவும். சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இந்த நூற்பா நடத்தும் போது சொல்லுவோம், அண்ணனுக்கு 8வது தம்பிக்கு 8ன்னு ஒரு விடுகதை சொல்லுவோம். அண்ணன்னு சொல்லும் போது உதடுகள் ஒண்ணு எட்டி பிடிக்காது. அடுத்து பல் இதழ், இன்னும் ஒரே ஒரு உறுப்பு, பல்லும் இதழும் சேர்ந்தா பானா வரும். மீது எந்த எழுத்து சொன்னாலும் இதோடு ஒட்ட இதுக்கு உதடு ஒட்டாது. உதடு ஒட்டாம திருவள்ளுவர் எழுதியிருக்க 3 குறள் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான குறள் யாதனின் யாதனின், அதை குறித்தும் நம்ம நாளைக்கு நம்ம படிப்போம். அதனால இப்போ இந்த இது மட்டும் நம்ம படிச்சா நம்ம இப்ப வந்து ஐயாலாம் திருவையாறு பெரிய கல்லூரிகள்ல எல்லா நூற்பாவையும் மனப்பாடம் பண்ணவங்க. நம்ம யூபிஎஸ்சி தமிழை பொறுத்த மட்டும் தொல்காப்பியத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம, இந்த 3 கேள்விகள் தான். தொல்காப்பியத்தினுடைய அமைப்பும் சிறப்பும், அகத்திணை புறத்திணை பொருத்தப்பாடு, 3வது கேள்வி தொல்காப்பியர் கூறுகிற இலக்கிய வகைமைகள். இந்த 3த்தையும் கேட்கிறாங்க. அப்புறம் எந்த விடைகளா இருந்தாலும் தொல்காப்பியர், உலானாக்கா தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறாரு, பரணினா புறவஞ்சினா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்தை எடுத்து எழுதும்போது நம்ம நல்ல மதிப்பு. அப்ப இந்த நூற்பாவை நீங்க மனப்பாடம் பண்ணிருக்காங்க. நாம நாளைக்கு நன்றிங்களாங்க. புதிய மாணவர்கள் ஏதாவது விடை சொல்றீங்களாங்க? புதிய மாணவர்ல இவர் தலைமை மதியழகன் ஐயா வந்து தலைமாணாக்கர். அவர் அது வந்து கல்லூரியில் தொல்காப்பியங்க பெரிய மாணாக்கர். அவங்க எல்லா நூற்பாவையும் சொல்லுவாங்க. இந்த நூற்பா யாராவது சொல்றீங்களாமா? சொல்லுங்க. அப்படி கேட்க மாட்டாங்க. யூபிஎஸ்சியில அந்த அளவுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. நமக்கு யூபிஎஸ்சிக்கு என்ன டெபினிஷன், நெடிலெழுத்து 7 ஆ இ ஊ ஏ ஐ ஓ அதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழியா வருதுன்றா இல்லையா? ஒரு எழுத்து ஒரு மொழியை இன்னைக்கு நம்ம டெவலப் பண்ணி 42 வரைக்கும் நன்னூலாசிரியர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் நீங்க சொன்ன மாதிரி 70 76 வரைக்கும் போடுறாங்க. நமக்கு யூபிஎஸ்சி ஸ்கோப்புக்கு என்னன்னாக்கா, ஆங்கிலத்துல ஐ என்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழியா இருக்கு. தமிழ்ல நெடிலெழுத்துகள் பெரும்பாலானது ஒரு எழுத்து ஒரு மொழியா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கோம். வேறமா ஆன்லைன் பிள்ளைகளுக்குமா? ஆன்லைன் பிள்ளைகள் இந்த நூற்பா யாராவது படிச்சிருக்கீங்களா? லோகேஸ்வரன், நர்மதா, நின்பெரும் சீர், ரேவதி, சண்மதி, சுருதி, விக்னேஷ், பாலமுருகன், டெல்லி பாபு, கார்த்திக் ராஜா, கிருஷ்ணா, மன்மதன், நந்தியா, பிரதீப், புலிராஜா, ரச்சகா பிரபா, நவநீத பாண்டியன், சிவராமன், சுகந்தி. ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களாமா? இந்த நூற்பா யாராவது படிச்சீங்களா? நாளைக்கு சொல்றீங்களா? சொல்லுங்க. மைக் கிட்ட சொல்லுங்க. பார்க்காம தானே சொல்றேன். உந்தி முதலா முந்துவலி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும்
மூக்கும் அன்னமும் உளபட எண்முறை நிலையான். உளப்பட. இப்ப இருக்கு. உளப்பட. பயப்படாது. ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. வேற யாருமா? சுபாஷ். விலகி அன்னமும் பரவாயில்ல, அந்த கடைசி வரை நாம இது பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி. கீழே இன்னும் உணவு வரல. ஐயா உணவு வரலைங்கய்யா. பாப்பா ஒரு ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களாம்மா? ஆன்லைன்ல யாராவது படிச்சிருக்கீங்க? டெல்லி பாபு, நவநீத பாண்டியன், கயல்வழி இன்னைக்கு வரல. நின்பெரும் சீர். ஐயா சொல்லுங்க தம்பி. உந்தி முதலா முந்துவழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலை பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட எண்முறை நிலையான். ரைட்மா, வெரி குட். நவநீத பாண்டியன் குட். வேற யாராவது ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? சரி பரவாயில்ல. நம்ம ஒரு 5 நிமிஷம் நாம அதிகமாக பரிந்துரை செய்யற புத்தருடைய விபாசனா மெடிடேஷன். 10 நாள் உணவும் தங்குற இடமும் இலவசமாவே தந்து பயிற்சி தராங்க. அது வந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய உளவியல் ஆற்றலை தரும். நான் தினமும் அந்த பயிற்சியை 1 மணி நேரம் இரவுல 8ல இருந்து இரவு எந்த நேரம் இருந்தாலும் அந்த ஆடியோ போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பயிற்சி குறித்து நம்ம ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு செவ்வாய்க்கிழமை அறிவிச்சோம். கேள்விப்பட்ட உடனே நம்ம சூரியகலா பிடிஎஸ் டாக்டர் ஐயா, நம்ம கவிதை உறவு நிகழ்ச்சிக்கு வர்றவங்க, ஆமா எஸ்ஆர்எம்ல பிடிஎஸ் படிச்சவங்க, ஆமா வராங்க, இப்ப பேச வராங்க. அவங்க வந்து உடனடியா செவ்வாய்க்கிழமை பதிவு பண்ணி போன புதன்கிழமை அங்க போயிட்டு 10 நாள் போன அங்கேயே சைலண்ட்ல வச்சுட்டு தங்குற இடமும் உணவும் அவங்க இலவசமாவே தராங்க. அதை பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பயிற்சிக்கு போற அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு கான்கால்ல என்ன பேச வச்சாங்க. ஏன்னா பல இடங்கள்ல தியானத்துக்கு போனாக்கா சாமியார்கள் ஆக்கிடுறாங்க, இல்ல வேற ஏதாவது நடந்துருக்கு. அதனால இங்க அப்படி நடக்கிறது இல்ல. அவங்க அதுக்கு போயிட்டு வந்ததை பத்தி சரியா ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய அங்க நடந்த பயிற்சி பத்தி சொல்லணுன்றது இல்ல, உங்களுக்கு எப்படி உள்ளுணர்வு இருந்தது அதை பத்தி ஷேர் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். இங்க வந்து நினைக்காங்க வீடியோல தெரிவிங்க. ஐயோ ஒரே நிமிஷம் தம்பி, வெளில போயிட்டு சரி சரி ஓகே பாப்பாடா. இவங்க வந்து சூரியகலா வந்து பிடிஎஸ் டாக்டர், பிடிஎஸ் டாக்டர், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எல்லாம் ரொம்ப பேர் ஐஏஎஸ் படிக்கிறாங்க. இங்க இந்த கொஞ்சம் பின்னாடி வாங்க. இல்ல இங்க கேமரா இங்க இருக்கு, இதுல பயன். ஐயா சுகுமார் கீழே இருக்காங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. 10 நிமிஷம் ஆயிடுமா? சரி வரட்டுங்க. வர்றதுக்கு இங்க வர்றதுக்கு நான் வந்துடலாம் ஐயா. இதோ வந்துடும். நீ பேசுமா, நீ பேசு. இந்த கேமரா வேலை செய்யும். இன்னைக்கு வந்து நீ பேச தொடங்கிடுமா? அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சூரியகலா. நான் பல் மருத்துவர் கொஞ்சம் பின்னாடி. இப்பதான் யூபிஎஸ்சி படிக்க வந்திருக்கேன். ஐயா, நான் வந்து சின்ன வயசுல இருந்து எது செய்யும் போதும் எல்லாமே செஞ்சதுக்கு அப்புறமும் இதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாரும் ஒரே ஃபீல்டுக்குள்ளார போயிட்டு இருக்காங்களா, இல்ல நிறைய ஃபீல்டு மாறிட்டு இருக்காங்களா, அப்போ ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்வு எந்த ஃபீல்டுல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பயும் எனக்கு யூபிஎஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் இருந்துட்டே இருக்கு. ஆனா அதுக்கான பதில் வந்து ஒண்ணு இந்த மாதிரி மெடிடேஷன் மூலியமா என்ன உணர்றது மூலியமா தான் கிடைக்கும் அப்படின்னு நான் தேடிட்டே இருந்தேன். அப்படி தேடிட்டே இருக்கும்போதுதான் நிறைய தெரிய வரும்போது சில மெடிடேஷன் வந்து எப்படி எல்லாருக்குமே தெரியும். மெடிடேஷன் அப்படிங்கும்போது சில பேர் குருஜின்னு சொல்லி அவங்களோட காலை வணங்குறதா இருக்கும், சில இடத்துல வந்து மத ரீதியா இருக்கும், ஜாதி ரீதியா இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா விபஸ்னா மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது மியான்மர்ல இப்போதைக்கு மியான்மர்னு சொல்லக்கூடிய அப்போதைக்கு பர்மால இருந்து வந்த நம்மளுடைய இந்தியன் தான் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க கோயங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து கௌதம புத்தரோட வழியில இருந்து வந்ததை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈவன் நாங்க போன போது
போற வரைக்குமே எனக்கு ஒரு அந்த ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு என் மனசுல. என்னதான் எப்படிதான் நம்மள உணர்றது அப்படிங்கிறது. அங்க போகும்போது எப்படி எனக்கு ஒரு இது கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஜாதி, மதம், அப்புறம் கிளாஸ், அப்புறம் எந்த ஒரு வகைப்பாடும் இல்லாம ஈவன் அவங்களையே குருஜிங்கிற எங்களையே கூட வணங்காத ஒரு இது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தூய்மைப்படுத்துதல்னு சொல்றாங்க. நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருப்போம், நம்ம குளிக்கிறது, நம்ம பண்றது அன்றாட வாழ்வு, அதுதான் தூய்மைப்படுத்த நினைக்கிறேன். அவங்க எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னையே துவைச்சு காய போட்டு எனக்கு அனுப்பி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்க சொல்லி கொடுக்குற அந்த விதம் வந்து என்ன டீப்பா போயிட்டு, இப்பயும் நான் வந்து என்னோட டீப் அந்த இன்ஸ்டிங்ஸ் வந்துட்டு நான் உணரல. ஆனா அதை எப்படி உணரணும், உன்னைய எப்படி நீ கண்டுபிடிக்கணுங்கிற உணர்வை எனக்கு சொல்லி கொடுத்த இடம் வந்து அந்த இடம் தான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட மூச்சை வந்து கவனிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிற அந்த கவனம் எல்லாமே இருக்கதான் செய்யும். நம்ம வந்து என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோம், ரொம்ப அட்டென்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கறது நம்மளா உணர்ந்தா மட்டும்தான் நமக்கு அதை கவனிக்கணும் அப்படின்னே தோணும். அங்க போனப்போ எனக்கு அந்த ஞானத்தை அங்கதான் கொடுத்தாங்க. நம்ம பேசும்போது இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆளாகவும் உள்ளுக்குள்ள யாரோ என்னை எல்லா இடத்துலயும் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருந்துட்டே இருக்கு. என்னோட மூக்க கவனிக்கிறாங்க யாரோ, என்னோட இந்த நெஞ்ச கவனிக்கிறாங்க யாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு. இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா மன சமநிலை. இதுக்கு முன்னாடி போற வரைக்கும் பேசிக்கா அந்த ரொம்ப வந்து ஹாப்பினஸ், ரொம்ப சேட்னஸ்க்கு நம்மள வந்து ஆட்கொள்ள கூடாதுங்கிறது ஒரு இது எனக்கு இருக்கும். ஆனா அங்க போனது சுத்தமாவே ரொம்ப கம்ப்ளீட்டா நான் ரொம்ப இன்னைக்கு ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கேன்னா நம்மளோட பாடி ஒரு சென்சேஷன், நம்மளோட பாடி அதுக்கு இப்ப நம்ம ஹாப்பியா இருக்கேன்னா என்னோட லிப்ஸ் நல்லா சிரிக்கும், மூஞ்சி நல்லா க்ளோவிங்கா தெரியும், நம்ம ரொம்ப புத்துணர்வா இருப்போம். சேடா இருந்தோம்னா அப்படியே எல்லாமே செட்டில்ட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 நிலையிலுமே உங்களோட மைண்ட எக்கானிமஸா நீங்க மெயின்டைன் பண்ணணும், அட்டென்ஷனோட இருக்கணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா அவங்க வந்து இத நீங்க வந்து அப்படியே நம்பணும், மூட நம்பிக்கை மாதிரி நம்பணும் அப்படிங்கறத அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளே ஃபீல் பண்ண வைப்பாங்க. அதை எனக்கு அப்படி ஃபீல் தெரிஞ்சிச்சு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே என்ன நான் கவனிக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி அந்த இப்போ நம்மளோட அவங்க சொன்ன ஒரு 5 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன பிடிச்சிச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து எப்போ இக்வானிமஸா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 2வது பொய் சொல்லக்கூடாது, 3வது திருடக்கூடாது, 4வது பிரம்மச்சாரியம் கடைபிடிக்கணும், 5வது வந்து போதைக்கு வந்து அடிமையா இருக்கக்கூடாது. இந்த அட்லீஸ்ட் இதை வந்து இந்த 10 நாளாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல இந்த 5ஐயும் நம்ம லைஃப் டைம்ல எப்பயாச்சும் பிரேக் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட மைண்ட் அன்ஸ்டேபிள் ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த 5மே வந்து உணர்வை வந்து அடுத்தவங்க கிட்ட எப்படி இருக்கு, அடுத்தவங்க என்ன நம்மள நினைப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். சோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அப்படி இந்த விஷயம் பண்ணாம லைஃப் லாங் வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போது நம்ம மைண்ட் ஸ்டேபிளா இருக்கும். நம்ம மைண்ட் ஸ்டேபிளா அலர்ட்டிவா இருக்கும்போது நம்ம நிறைய பண்ண முடியும், நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கறத வந்து நான் அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ எல்லாருமே போயிட்டு வரணும். அங்க இன்னும் சொல்லணும்னா வெப்சைட்ல எப்படி பதிவு பண்ணுங்க, அது நீங்க கூகுள்ல போயிட்டு இது மாதிரி விபாஸ்னா மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டா திருமுடிவாக்கம் தான் அந்த பகுதியில தான் இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனி குவார்டர்ஸ் இருக்கு. உங்களுக்குன்னு வந்துட்டு தனி அறை இருக்கும். நீங்க யாரையும் கண்ணால பார்க்க கூடாது, பேசக்கூடாது. எதிர்த்தாப்புல வரும்போது கூட சும்மா நான் லைட்டா நிமிந்து பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களோட போனை வாங்கி வச்சிருவாங்க. அவங்க கீழே பார்த்து நடக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு 2 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அப்படி நடக்கும்போது எனக்கு இங்க வலிச்சிச்சு. ஆனா நம்ம போன் எல்லாம் வச்சுட்டு யாருக்குமே பேசாம ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திடீர்னு ஒரு பர்சனை பார்க்கும்போது அந்த பர்சன் நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அந்த தியானத்துல இருக்கும்போது. ஆமா இல்ல, நான் கீழே பார்த்துட்டு நடக்கும்போது ஒருத்தவங்களோட காலை பார்த்தேன், அவங்களோட நெயில் பாலிஷ் அப்படியே மைண்ட்ல அப்படியே தியானத்துல டிஸ்டர்ப் ஆனிச்சு அந்த நெயில் பாலிஷ். ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்லும் போது அவங்க என்ன உணர வைக்கிறாங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உன்னை நீ பாரு அப்படிங்கிறத அவங்க உணர வைக்கிறாங்க. அப்போ நான் அமைதியா இருக்கும்போது அந்த நெயில் பாலிஷ் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு ரொம்ப. நான் எதையுமே பார்க்கல, ஆனாலும் அவங்க காலை பார்க்க அப்படியே நடந்து வரும்போது ஆப்போசிட்ல அவங்க கால் தெரிஞ்சிச்சு, அது என்ன டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. சோ அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு. 7வது நாளெல்லாம் ஒரு அன்பிளசன்ட் சென்சேஷன் எப்படி ஆனிச்சு அப்படின்னா அவங்க அந்த விஷயம் என்ன தூய்மைப்படுத்துறதுல நிறைய நம்ம பேச 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 நிறைய இம்பியூரிட்டிஸ் வந்து நமக்கு சென்சேஷனா வரும். அரிக்கிற மாதிரி இருக்கும், ஊடுருவது மாதிரி இருக்கும். யாருமே நம்ம பக்கத்துல வந்திருக்க மாட்டாங்க, தொட்டிருக்க மாட்டாங்க. ஒரு இது நம்மளோட மூச்சை கவனிக்கும் போது
அதுல நம்ம டீப்பா போற 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 என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு வேணா நான் இப்ப சொல்றேன், ஒரு 1 மினிட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கரெக்டா இந்த மூக்கு பகுதியில மட்டும் உங்களுடைய இயற்கையா போகக்கூடிய மூச்சு உள்ளிழுத்தலையும் மூச்சு வெளியே செல்றதையும் கவனிக்க முடியுதான்னு பாருங்க. அந்த 1 மினிட்லயே உங்களுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்னு பாருங்க. சோ நீங்க இப்போ ட்ரை பண்ணலாம், வீட்டுல கூட போய் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட மூச்சை நம்மளால கவனிக்க முடியாது போறது, அந்த அளவுக்கு டீப்பா போயிட்டு கவனிக்கிற அலர்ட்டினோஸ் அங்க உங்களுக்கு கிடைக்கும். சோ அவ்வளவுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நன்றி வாய்ப்பு. நான் இந்த நேரத்துல தமிழ் ஐயாவுக்கும் ஹரிஹரன் அண்ணாவுக்கும் தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு தேடிட்டு இருந்த விஷயத்த எனக்கு அவங்கதான் வந்து கொடுத்தது. சோ அதுக்காக நான் அந்த நேரத்துல நன்றி சொல்றேன். நல்லதுமா, நன்றி. நன்றிமா. சூரியகலாவுக்கு அவங்க கிட்ட அவசியமா பேசுங்க. சூரியகலாட்டி பேசுங்க. கீழே தம்பி ஆரி நம்ம அகாடமியில பெரும்பாலும் ஒரு பேட்சுக்கு 2 பேர் 3 பேர் போயிட்டு வர்றாங்க. ரொம்ப நன்றி. நம்ம வகுப்பினுடைய நிறைவுக்கு வந்திருக்கணும். பொதுவா புத்தருடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எந்த செயல் செய்யும் போது நம்ம மூச்சை கவனிச்சுக்கிட்டே அந்த வேலையை செஞ்சோம்னாக்கா நம்ம விருப்பப்படுற இடத்துக்கு போகலாம். அது எதுவாக இருந்து மூச்சை கவனிக்கும் போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு. மற்ற யோகா தியானங்கள்லாம் நம்ம ஏதாவது சின்ன தவறுகள் செஞ்சோம்னா அழ வச்சு நம்மளை வந்து சரி செய்வாங்க. ஆனா புத்தர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய உடம்புடைய மேல் தோல்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, ஊறல், வலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம நம்முடைய மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வலி கூட சேர்ந்து நம்முடைய குற்ற உணர்ச்சி, பயம், எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் அது கூடயே சேர்ந்து வெளியேறும். இதான் புத்தருடைய கண்டுபிடிச்சு. ரொம்ப எளிய பயிற்சி தான், ஆனா செய்யறது ரொம்ப கடினம். மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய உடம்புல பாடியினுடைய எக்ஸ்டர்னல் பார்ட்ல ஏற்படக்கூடிய எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கும். இதை நீங்க செய்ய செய்ய உங்ககிட்ட இருக்கிற குற்ற உணர்ச்சிகள் அதிகமா வெளியேறதும், பயம் வெளியேறதும், ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செயல்படுற நிலையும் உருவாக்கும். அதனால இது வந்து 143 இடங்கள்ல இலவச மையமா நடத்திட்டு யூடியூப்ல போனீங்கன்னா அந்த மெடிடேஷன் கிடைக்கும். தினமும் அந்த கோயங்கான்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னொருத்தர் 143 இடத்துல பெரிய பெரிய இடங்களை பிடிச்சி இலவச உணவு, இலவச தங்கும் இடத்தோட பயன்படுத்திருக்காங்க. குறிப்பா மாணவர்களுக்கு அதிகம் பயன்படும். உங்க பெற்றோர்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, மன அழுத்தத்தோட இருக்காங்கன்னா மிகப்பெரிய அளவுல பயன்படுத்திக்கோங்க. அண்ணன் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் இருந்து கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாளைக்கு நம்ம மறுபடியும் 6:45 வகுப்புல சந்திப்போம். சுபாஷ் நிறுத்தி. நீங்க இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு இலவச வகுப்பு தான். அவர் மட்டும்தான் 4:30 மட்டும்தான் மூச்சை கவனிச்சு பாக்குறேன் பண்ணும் போது. அது உணவு எடுத்து வந்து இங்கே எடுத்து வந்துருங்க, நம்ம இங்கே சாப்பிட்டு கொஞ்சம் கேளுங்க. அது நிறுத்திடுங்க, லைவ் கட் பண்ணிட்டு. சஞ்சய், உங்க பேர் என்ன? சாப்பிட்டு